ஹை டியர்ஸ், டுடே ஜிம்னாக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நேற்று வந்துட்டு ஒரு டைட்டில் பார்த்துருப்போம்ல. ஸோ அதே டைட்டில் ஜிம்னாக்கு ஒன் ஷாட் போடுறேன். ஹீ இஸ் மை செகண்ட் ஹஸ்பண்ட். ஓகேங்களா? ஸோ ஸ்டோரி லைன் வேறையாக இருக்கும், டைட்டில் தான் ஒன்று. ஓகேங்களா? ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன சர்ச், ஓகேங்களா, ஒரு ஸ்மால் சர்ச்சில் உள்ள அப்படியே எல்லோரும் வந்தாங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. லிட்ரலி அங்கே ஒரு 10 to 15 பேர் தான் இருப்பாங்க. அவ்வளோ பேர் தான் அந்த இடத்துல நிற்கிறாங்க. ஸோ அங்கே ஒரு 2 பர்சனுக்கு மேரேஜ் ஆகுது. ஸோ அது வேறு யாரும் கிடையாது, நீங்கள் அண்ட் ஜிமின், உங்கள் 2 பேருக்கு தான் அங்கே மேரேஜ் ஆகுது. அந்த இடத்துல ஒரு சின்ன ஹாப்பினஸ் கிடையாது, எதுவுமே இல்லை. ஜஸ்ட் உங்களோட பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது, ஜிமினோட பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. மற்றபடி ஜிமினுக்கு அந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பமே இல்லை. ஒரு மாதிரி கோவமாக நிற்கிறாரு, சேடாக இல்லை, கோவமாக நிற்கிறாரு. இப்போது ப்ரீஸ்ட் வந்து ரிங்கை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த டைமில் அந்த ரிங்கை வந்துட்டு கொடுக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பையன், அவ்வளோ க்யூட்டாக சமத்தா அப்படி சப்பியாக இருக்கான். அவனோட பேர் ஜங்குக். ஓகேங்களா? ஸோ இவனோட ஃபேஸை நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, ஜங்குக் வந்துட்டு அந்த ஏஐ பிக் இருக்குல்ல, ஸோ குழந்தை வயசில் அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ க்யூட்டாக இருக்குல்ல. ஓகே, ஸோ ஜங்குக் தான். அவனை ஷார்ட்டாக குக்கி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ அவனோட பேர் குக்கி. இப்போது குக்கி வந்துட்டு அவ்வளோ க்யூட்டாக அந்த ரிங் பாக்ஸ் இருக்குல்ல, அதை திறந்து ஜிமின் கிட்ட நீட்டிட்டு நிற்கிறான். ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே கோவமாக தான் பார்க்குறாரு. ஆனால் அவன் அவ்வளோ க்யூட்டாக சிரிக்கிறான். அவரால் வந்துட்டு அந்த இடத்துல சிரிக்கவும் முடியல, அட் த சேம் டைம் அந்த கோவத்தை வெளிப்படுத்தவும் முடியல, ஏன்னா அவன் குழந்தையாக இருக்கிறான். அப்படியே வந்துட்டு பல்ல கடிச்சிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு திருப்ப 2வது டைம் ப்ரீஸ்ட் வந்து ரிங்கை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிமின்க்கு அந்த இடத்துல வேறு வழி இல்லாத மாதிரி தான் இருக்குது. அப்படியே அந்த ரிங்கை வந்துட்டு அவன்கிட்டேருந்து வாங்கி எடுத்துக்கிறாரு. ஸோ எடுத்துகிட்டு உங்களோட கையில் போடுறதுக்கு ரொம்பவே யோசிக்கிறாரு. அப்படியே வந்துட்டு எல்லோரும் மறுபடியும் சீரப் பண்ணுவாங்கள்ல ரிங் போடுறப்போ. ஸோ அந்த மாதிரி பண்ணங்காட்டிக்கும் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உங்களோட கையை அப்படியே வந்துட்டு கொடுக்குறீங்கள. ஸோ அப்படி கையை கொடுக்குறப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, டபக்குன்னு இழுக்கிறாரு. ஸோ இழுத்து அந்த ரிங்கை வந்துட்டு மாதிரி பட்டுன்னு போடுவோம்ல, வேண்டாம் வெறுப்பா, அந்த மாதிரி கொஞ்சம் ஹார்ஷாக தான் மாட்டி விடுறாரு. அதுவே உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் பெயினாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் அதை வெளியே காட்டிக்கல. இப்போது குக்கி அழகா அந்த ரிங் பாக்ஸை உங்ககிட்ட நீட்டுறான். மம்மி அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்களும் அதை அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுட்டே வாங்கிக்கிறீங்க. ஸோ வாங்கி அதை ஜிமினோட கையில் அவ்வளோ க்யூட்டாக சாஃப்டாக வித் ஸ்மைலோட போட்டு விடுறீங்க. ஆனால் அவருக்கு வந்துட்டு அது ஃபீல் ஆகுது, ஏன்னா அவர் பண்ணதுக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. ஸோ இங்கேயே அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது, ஏன்னா அவர் அப்படி பண்ணியிருக்காரு. பட் நீங்கள் அதை கொஞ்சம் மைல்டாக தானே யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதனால லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் அவரை வெளியே காட்டிக்கல, அப்படியே கோவமாக தான் நிற்கிறாரு. ஸோ ஃபைனலாக வெட்டிங் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போது எல்லாருமே வந்துட்டு சாப்பிடுவாங்க. ஸோ எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் அவங்களோட வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தது ஒரு 10-15 பேர் தான். ஸோ சிம்பிளாக தான் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப கிராண்டெல்லாம் பண்ண கிடையாது. ஏன் அப்படின்னா இது உங்களுக்கு செகண்ட் மேரேஜ். ஓகேங்களா? பட் ஜிமின்க்கு இதை ஃபஸ்ட்டு மேரேஜ். அதனால தான் அவருக்கு வந்துட்டு ஒரு ஆல்ரெடி கல்யாணம் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு வருத்தம், கோபம். ஓகேவா? ஸோ இது ஒரு வேறு வழி இல்லாத ஒரு விஷயத்தினால இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறாரு உங்களை. பட் உங்களுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியலை. நீங்கள் வந்துட்டு சரி ஓகே, அவங்க வீட்டில் எல்லோரும் ஓகே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்போது அப்படியே கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறீங்களா. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜிமினோட வீட்டுக்கு தான் போகிறீங்க வித் குக்கியோட. ஸோ அவனுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. காரில் வந்துட்டு சீட்டில் ஏறப்போ கூட உங்கள் கூட உட்கார மாட்டேங்கிறான். ஸோ நான் டேடி கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேடி அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு வேணாம் இங்கேயே வா அப்படின்னு சொல்லிட்டு மம்மி கிட்டே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறீங்க. உங்களோட அத்தை மாமா தான் இருந்துட்டு பரவாயில்லம்மா, அவன் எப்படி பழகுவான், ஸோ அவன் கூப்பிட்டு விடு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி கோவமாக வேற ஒரு காரில் ஏறி போய் உட்காந்துக்கிறாரு. ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டாக இருக்குது, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களோட ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்பவே ஓகே சொல்லிட்டாங்க, ரொம்ப நல்ல பையன் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் இந்த மாதிரி கொஞ்சம் சிறுன்னு இருக்கிறனால உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் அவருக்கு இது விருப்பம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் தோணுது. இப்போது நீங்கள் வீட்டுக்கு போனதுமே குக்கியை கூட்டிகிட்டு உங்களோட அத்தை மாமா வந்துட்டு உள்ளே போகிறாங்க. ஸோ உங்களையும் கூப்பிட்டு போகிறாங்க. உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு ஜிமின் வந்திருப்பார். ஸோ முன்னாடி காரில் தான் போயிருப்பாரா. அப்படியே இறங்கி செம ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறாரு. நீங்களும் அப்படி பின்னாடி தான் போகிறீங்க. அப்படி போய் பார்க்குறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவர் போட்டிருக்க கோட்டை கழட்டி அப்படியே ஹால்லே தூக்கி எறிகிறாரு. ஸோ கையில் இருந்த வாட்சு, கழுத்தில் போட்டிருக்க டை எல்லாத்தையும் கழட்டி அப்படியே அங்கங்கே செதற விடுற மாதிரி எறிகிறாரு. அவ்வளோ கோவமாக. நீங்கள் இப்போ தான் ஒரு இந்த மாதிரி பார்க்குறீங்க, ஏன்னா அதை ஃபஸ்ட் டைம் இன்றைக்கே தான் பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி கோவமாக இருக்கிறத நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க. ஒரு மாதிரி நீங்கள் பயந்துடுறீங்க.
ஸோ அவர் இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு உங்களோட அத்தை மாமா உங்களை அவர்கிட்டயே விடலை. அது இது அவங்க சம்பிரதாயம்னு சொல்லிட்டு, இல்லைம்மா நீ வந்துட்டு 1 வீக் இங்கே தான் இருக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சம்பிரதாயம், அதனால தான் தப்பாக எடுத்துக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது, ஏன் அவர் இப்படி இருந்தார், ஏன் இப்படி எல்லாம் கழட்டி எறிஞ்சார், எதனால் அவ்வளோ கோவமாக இருந்தார், ஒரு வேளை இவருக்கு இதில் விருப்பம் இல்லையா, நம்ம வந்துட்டு இவருக்கு அதாவது நம்மளுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஏதாவது ப்ராப்ளமா, எல்லாமே ஓகேன்னு தான் சொன்னாங்க, அதனால தான் நானும் ஓகே சொன்னேன் அப்படின்னு உங்களுக்கு அப்படியே குழப்பமாகவே இருக்குது. இந்த டைமில் கூக்கி இருந்துட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு, மம்மி இந்த வீடு ஒரு மாதிரி நம்ம வீட்டை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஆனால் எனக்கு இங்கே விளையாடுறதுக்கு இடமே இல்லை மம்மி அப்படின்னு கேட்குறான். ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த இடம் புதுசு, அதனால் இங்கே எங்கே விளையாடுதுன்னு எனக்கும் தெரில, ஒரு 2-3 டேஸ் நீ இங்கே விளையாடு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட சொல்கிறீங்க. ஒரு 2-3 டேஸ் ஆகுது, இன்னுமே நீங்கள் ஜிமின் கிட்டே பேசலை, அவர் வந்து உங்ககிட்ட பேசலை. உங்களோட அத்தை மாமா நல்லாவே கேரிங்காக இருக்காங்க, குழந்தைகிட்டையும் நல்லா சூப்பராக பழகுறாங்க, அவங்க கூட விளையாடலாம் செய்கிறாங்க. ஆனால் அவனுக்கு என்னதான் இருந்தாலும் ரொம்ப ஆசையாக வந்திருப்பான்ல, டேடி இருப்பாங்க விளையாடினா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேடி கூட விளையாடுவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி எந்த ஒரு விஷயம் இல்லையோ அது மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும்ல. ஸோ டேடி இவ்வளோ நாள் இல்லை, அப்போ அவனுக்கு அந்த விஷயத்தில் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும்ல. அந்த மாதிரி தான் அவன் ரொம்ப ஆசையாகவே இருக்கான். டேடியை கூட விளையாட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தாத்தா கேட்குறான். அவங்க வந்துட்டு டேடிக்கு ரொம்ப ஒர்க் இருக்குது, அதனால டேடி இப்போ விளையாட மாட்டார், கொஞ்ச நாள் போகட்டும் அப்புறமா விளையாடலாம், கொஞ்சம் சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இது ஏதோ ஒரு விஷயம் புரியுது, அதனால் அவங்கக்கிட்ட டேரெக்டாக கேட்க முடியல. ஸோ வீட்டுக்குள்ளே தான் அந்த ஒரு ரூம்குள்ளேயே விளையாடுறதுக்கு அவனுக்கு ரொம்ப போர் அடிக்குது. குக்கி ஓடி வந்து மம்மி எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நம்ம வீட்டுக்கே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் பேசுகிறப்ப கண்ணெல்லாம் கலங்குது. ஆண்ட சொல்லும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. தாத்தா பாட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி ஓகே, நம்ம வந்துட்டு அத்தை மாமாட்டெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தாத்தா பாட்டி பார்க்க போகலாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல கரெக்டாக அவங்களோட அப்பா அம்மா வீட்டுக்கே வந்திருக்காங்க. அவங்க வெல்கம் பண்ணியிருக்காங்க அவங்களோட அத்தை மாமாலாம். ஸோ சத்தம் கேட்டு ஓடி போகிறான் குக்கி. நீங்களும் பின்னாடியே போகிறீங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அவங்க வந்துட்டு எப்படிடா இருக்க, ஓகேவா, உனக்கு எல்லாம் செட் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் நான் ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு என்ன, நீங்கள் செய்கிற எல்லா விஷயமும் எனக்கு ஹாப்பியாக தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவங்களோட ஃபேஸில் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் தெரியுது, அதை அவங்களும் நோட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ மாப்பிள்ளை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவர் ஒர்க் போயிருக்காரு, கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆகுமா, நீங்கள் வேணால் கிளம்புங்க, அப்புறம் இன்னும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள அனுப்புறதுக்கு தான் ரெடியாக இருக்கீங்க. ஏன்னா அவங்க இங்கே இருந்தாங்க அப்படின்னா ஜிமின் வந்து அவங்ககிட்ட பேசக்கூட மாட்டார், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதனால தான் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்களாம் இந்த மாதிரி தான் அம்மா அப்பா கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்கள்ட்ட கஷ்டத்தை மறைச்சிப்பாங்க. ஈவன் என்னோட அம்மாவும் அப்படி தான் இருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் இந்த ஸ்டோரி சொல்கிறேன் டியர், ஓகேவா? ஓகே, இப்போது அதுதான் அந்த மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. அதனால் அவங்க வந்துட்டு சரி ஓகே பார்த்து பத்திரமா இருமா, அடிக்கடி வீட்டுக்கு வா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்படி தான் ஒரு 2-3 டேஸ் போகுது. இங்கே கூக்கைக்கு முடியவே இல்லை, எனக்கு வெளில போய் விளாடணும் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான், பயங்கரமாக கத்திட்டுருக்கான். ஸோ நீங்கள் ஒரு வேலையை அவனை அடக்கி தூங்க வைக்கிறேங்கிற பேரில் அவனை தூங்க வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் தூங்கிடுறீங்க. அந்த பக்கம் உங்களோட அத்தை மாமா எல்லாம் வெளில போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் குக்கி 2 பேர் தான் இருக்கீங்க. கரெக்டாக இப்போ ஜிமின் வர டைம். ஸோ அவர் வரத்துக்கும் குக்கி வந்துட்டு தூங்கவே இல்லை, முடிச்சுட்டு அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கான். ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னா ஜிமின் போகிறத பார்த்துட்டு மேலே ஏறி ஜிமினோட ரூமுக்கு ஜிமின் பின்னாடியே போயிடுறான். ஸோ ஜிமின் வந்துட்டு பார்த்துருக்க மாட்டார், அவர் பாட்டுக்கு போயிட்டு காட்டில் படுத்துட்டு ஒரு மாதிரி கோமாக தான் இருக்கார், லைஃபே முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவருக்கு ஏதோ தாட் இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு அமைதியாக படுத்துட்ருக்காரு. அந்த டைமில் இவன் ஓடி போயிட்டு டேடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அவர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு, கோவம் வருது, ஆனால் அவன் குழந்தை அப்படிங்கிறதும் புரியுது. ஸோ அந்த கோவம் அவன் மேலே கிடையாது, அவங்களோட அம்மா அப்பா மேலே. அதை வந்துட்டு எப்படி காட்டிக்கிறதுன்னு தெரியாமல் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் வந்து டேடி பார்க்க வந்தேன், நீங்கள் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க, டேடிக்கு என்னை பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகுது. அப்படி யார் சொன்னா டேடிக்கு என்ன பிடிக்கலன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அவன் வந்துட்டு அப்போ டேடிக்கு என்ன நம்ம பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், டேடிக்கு உன்னை இப்போ கொஞ்சம் பிடிக்கும், நீ சமத்தா இருந்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும், எப்படி சமத்தா இருப்பியா, குறும்பு பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் சமத்தா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்குறான். ஸோ ஜிமின் வந்துட்டு நான் என்ன சாப்பிடல, குழந்தை நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நானும் என்ன சாப்பிடல, மம்மி எனக்கு சாப்பாடு தரல அப்படின்னு சொல்கிறான். ஏன் உங்கள் மம்மி உனக்கு சாப்பாடு ஊட்டலையா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் ரொம்ப சேட்டை பண்ணேன்னா என்னை தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு மம்மி பாட்டு பாடிட்டு இருந்துச்சா, அப்புறம் நானும் திரும்பி பாடணுன்னா எனக்கு பதிலாக மம்மி தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். ஸோ ஜிமின்கே ஒரு செகண்ட் சிரிப்பு வந்துடுது.
உனக்கு பதிலாக மம்மி தூங்கிட்டாங்களா? அப்போ யாரை தூங்க வச்சா பாட்டு பாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் தான் அப்படிங்கிறான். நீங்கள் தானா? அப்படின்னா குக்கிக்கு பசிக்குதா அந்த குட்டி வயிற்றுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரொம்ப பசிக்குது, தாத்தா பாட்டியும் இல்லையா, கிச்சனுக்கு போனேன், ஆனால் எனக்கு அங்கே எதுவுமே எட்டலை, எனக்கு ரொம்ப பசிக்குது டாடி அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு குழந்தைக்கு கூட சாப்பாடு எடுத்து கொடுக்காம இவங்களுக்கு என்ன அப்படி தூக்கம், குழந்தை சாப்பிட்டானா இல்லையான்னு கூட கவனிக்காமல் அவங்க 2 பேரும் எங்கே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு லைட்டாக கடுப்பாகுது. ஸோ அப்படியே வந்துட்டு கிச்சனுக்கு வராரு. ஸோ வந்து பார்த்தா அவருக்கு சமையல்னால் அப்படியே வந்துட்டு 60 அடிக்கு தள்ளி நிற்பார் போல். ஸோ சுத்தமாக சமைக்கிற கிச்சன் பக்கமே வந்ததில்லை. சுடு தண்ணி கூட ஒழுங்காக போட தெரியாது. ஆனால் இப்போ குக்கி வந்துட்டு பசிக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறானா, அது கொஞ்சம் அவனுக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு போல், ஃபேஸெல்லாம் வாடி போயிடுச்சு. அதனால அவரே வந்துட்டு சரி ஓகே இரு, நான் உனக்கு பால் மட்டும் காய்ச்சி தரேன், மற்றபடி சமைக்கலாம் எனக்கு தெரியாதுடா அப்படின்னு சொல்லவும், அப்போ நீங்களும் சாப்பிட்ல, 2 கிளாஸ் காய்ச்சுங்க, 2 பேரும் குடிக்கலாம், பாலில் என்ன பிஸ்கட் வாங்கிட்டு வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம், வயிறு நம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவர் வந்துட்டு பிஸ்கட் தானே நிறையா இருக்குது, நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலை காய்ச்சலைங்கிற பேரில் அவருக்கு வந்துட்டு கரெக்டாக இது பண்ண தெரில. சரி ஓகே அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு அடுப்பில் பாத்திரத்தை வச்சிடுறாரு. பாத்திரம் நல்லா சூடு இருந்ததுக்கப்புறம் தான் பாலை ஊற்றணும்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அதாவது எண்ணெய் தாளிக்கிறப்போ கொஞ்சம் பாத்திரம் சூடான தானே எண்ணெய் ஊற்றுவாங்க, அது சும்மா அரசல் பரிசலாக அவங்க அம்மா பண்ணுறது பார்த்துருப்பார் போல். அதனால இதுதான் ப்ராசஸ், நல்லா பாத்திரம் சூடானதுக்கப்புறம் தான் பாலை ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நல்லா அது வந்துட்டு சூடாகிட்டு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பாத்திரம் மட்டும் சூடாகிட்டே இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லே வர ஆரம்பிக்கும்ல, அந்த மாதிரி தான் ஸ்மெல் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு தூக்கத்தில் ஒரு மாதிரி தெரியுது ஏதோ ஸ்மெல் வருதுன்னு, பட் இருந்தாலும் தூங்கிட்டே இருக்கீங்க. இந்த பக்கம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பாலை லவக்குன்னு ஊற்றுறாரு அவ்வளோ சூடில். உடனே அது ஒரு மாதிரி சவுண்டு வரும்ல, அப்படி சவுண்டு வரதை பார்த்து குக்கி செம்மையாக பயந்தாரா. இங்கே ஜிமின்கே செம்ம ஷாக்காக இருக்குது. அவரும் அப்படியே வந்துட்டு அந்த பாலெல்லாம் மேலே கீழே ஊற்றி அப்படியே வந்துட்டு அந்த ரூம் ஃபுல்லாக ஊற்றி வச்சிடுறாரு. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 பேரும் அப்படியே அப்பாவும் பையனும் கையை கட்டி அந்த கீழே சிந்தின பாலையே பார்த்துட்ருக்காங்க. பாலை பார்க்குறாங்க, அவங்க மாற்றி பேச பார்த்துக்கிறாங்க, பாலை பார்க்குறாங்க, மூஞ்சி பார்த்துக்கிறாங்க. இதே தான் ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு குக்கிக்கு பசி தாங்க முடியல, டாடி ரொம்ப பசிக்குது அப்படின்னு மறுபடியும் கேட்கவும், சரிடா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது போல், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தண்ணி இருக்கும்ல, ஸோ தண்ணி எடுத்து ஆளுக்கு ஒரு கிளாஸ் வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற 2-3 பாக்கெட் பிஸ்கெட், ஓகேவா, ஸோ அந்த பிஸ்கட் பாக்கெட் இருக்குள்ள ஒரு 4 பாக்கெட் இருக்குது, மொத்தமாக எடுத்து ஆளுக்கு 2ன்னு பிரிச்சுக்கிறாங்க. ஸோ பிரிச்சுட்டு அந்த சிந்தின பால் இருக்குல்ல, ஸோ அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டு 2 பேரும் அந்த தண்ணியில் தொட்டு அந்த பிஸ்கட் சாப்பிட்ருக்காங்க. ஏன்னா வீட்டில் வேறு எந்த சாப்பாடும் இல்லை, நீங்களும் வந்துட்டு மறந்துருப்பீங்க தூக்கத்தில், அதனால அப்படி நீங்களும் செய்யலை, அத்தை மாமாவும் செஞ்சு வச்சுக்காமல் போயிட்டாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேத்துக்கு பசி தாங்க முடியாமல் தண்ணியில் பிஸ்கட் தொட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்கே குக்கிக்கு வந்துட்டு வயிறு நம்பிச்சு, ஒரு அரை பாக்கெட்லேயே வயிறு நம்பிடுச்சு. ஸோ இங்கே ஜிமின் வந்துட்டு ஒரு 2 பாக்கெட் சாப்பிட்ருப்பாரு, அதனால் அவருக்கு சாப்பிட்ட மாதிரியே இல்லை. ஆனால் இருந்தாலும் வேறு வழி இல்லைல்ல, பசிக்குதுல்ல. ஸோ அதனால் இந்த டைமில் நைட் டைம் மோஸ்ட்லி கடையெல்லாம் சாத்திருப்பாங்க, ஏன்னா இவர் வந்ததே லேட் நைட்டு, அதனால் கடையெல்லாம் சாத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வயிறு நிறைஞ்சு அப்படின்னா நமக்கு அதெல்லாம் மிதத்துன மாதிரி ஆயிடும்ல, அதெல்லாம் பிடிக்காத மாதிரி டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே குக்கிக்கு நல்லாவே பிடிக்கல, டாடி இந்த பிஸ்கட் நல்லா இல்லை அப்படிங்கிறான். ஸோ ஜிமினுக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஆமாடா கொஞ்சம் கூட நல்லா இல்லை, இது எதுக்கு இங்கே வாங்கி வச்சுருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு 2 பேரும் இந்த மிச்சம் இருக்கிற பிஸ்கட்டை என்ன பண்ணுறாங்கன்னா உடச்சி மாற்றி போட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த கிச்சன் ஃபுல்லாக நாரி போயிட்டுருக்குது. அங்கே பால் சிந்தி இருக்குது, பாலில் போய் பிஸ்கட் விழுது, தண்ணி சிந்தி இருக்கிறாங்க, அந்த தண்ணி எடுத்து அந்த டம்ளரில் ஊற்றி ஒழுங்காக குடிக்க தெரியல, அதை சிந்தி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் விளையாட்டு அதிகமாக போயிட்டு என்ன ஆகுது அப்படின்னா, தக்காளி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய்னு ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஒவ்வொரு காயாக வெளியே வருது. ஸோ 2 பேர் மாற்றி போட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. பட் அதில் ஜிமின் மறந்த ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பாலை வந்துட்டு கொஞ்சம் ஊற்றிருப்பார்ல, அடுப்பில் வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அதை வந்துட்டு அடுப்பை ஆஃபே பண்ணாமல் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது கருகிட்டே இருக்குது, இவங்களுக்கு அது தெரியல. ஆனால் உங்களுக்கு நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு, என்ன ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளில வந்து பார்க்குறீங்க. அப்படியே லைட்டாக புகழாக வருது கிச்சன்லேருந்து. இன்னும் இது புகழாக வருதுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் பார்க்குறீங்க. கிச்சனில் போய் பார்த்தா அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்குது, பால் சட்டி கருகி போய் கிடக்குது அந்த பால் குண்டா. ஓடி போய்ட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த புகையெல்லாம் இப்படி கையில் தட்டி விட்டுட்டு இருக்கிறப்போ சத்தம் வேறு ஏதோ சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா இந்த பக்கம் குக்கி, இந்த பக்கம் ஜிமின். ஸோ 2 பேரும் மாற்றி அப்படியே விளையாடிட்டு இருக்கிறாங்க. குக்கியா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் தான். நீங்கள் அப்படியே வந்துட்டு அவன் எந்திரிச்சு நின்றுக்கிறான், கை கட்டிக்கிறான். ஸோ இவன் இப்படி பண்ணுறது பார்த்து ஜிமின் எந்திரிச்சு நின்றுக்கிறாரு, கை கட்டிக்கிறாரு. 2 பேரும் பயந்து போய் உங்களை பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க 2 பேருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஜிமின் கிட்டே பேசுகிறது இதுதான். ஸோ 2 பேர்த்தையும் பார்த்து கேட்குறீங்க. ஸோ இங்கே குக்கி வந்துட்டு மம்மி டாடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குக்கி என்ன பண்ணுறான்னா
ஜிமினை கை காட்டுறான். ஸோ ஜிமின் வந்துட்டு அவன் தான் குக்கி தான் அப்படின்ட்டு அவனை கை காட்டுறாங்க. ஸோ ஜிமின் கரெக்டாக உங்களோட பேர் கூட வாயில் வரல, சொல்ல தெரியல, அதனால் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டவும் 2 பேரும் மாற்றி மாற்றி நான் இல்லை நீ இல்லைன்னு கை காட்டிக்கிறாங்க. உங்களுக்கு இப்போ கோவம் தான் வருது, ஏன்னா எல்லாம் தீஞ்சு போய் கிடக்குது. கொஞ்ச நேரம் விட்டுருந்தா அது வெடிச்சிருக்கும். ஸோ அது நிறைய பிரச்சனை, அது கூட தெரியாமல் 2 பேரும் உள்ளே உட்காந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. குழந்தை கூட பரவாயில்ல, ஆனால் ஜிமின் என்னன்னு சொல்கிறது, அவன் சின்ன பையன், சரி ஓகே அவனுக்கு தெரியாது, இங்கே இப்படி கருகி போய் புகை வருது உங்களுக்குமா தெரியல, வெடிச்சிருந்தா என்னங்க பண்ணுவீங்க, 2 பேரும் உள்ளே இருக்கிறீங்க, என்னங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் 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 எப்படி நான் சொல்லட்டும், கொஞ்சம் கேராக இருங்க, இன்னும் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு செம பயம் ஆகிடுச்சு, அது வெடிச்சா அதாவது ப்ராப்ளம் ஆகும் தானே, அதனால். ஸோ ஜிமின் அது சாரி அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க பரவாயில்ல, நீங்கள் போங்க மேலே உங்களோட ரூமுக்கு போங்க, குக்கி நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போயிடுறீங்க. ஸோ இந்த பக்கம் ஜிமின் ஆஸ்தாடி கொஞ்சம் கோவக்காரியாக தான் இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு மேலே ஓடிடுறாரு. அவர் வேறு எதுவுமே பேசலை, அப்படியே மேலே போய் படுத்துட்டு அவர் ஏதோ யோசிச்சுட்ருக்காரு. பார்க்க ஏதோ நல்லா தான் இருக்கா, ஆனால் அதுக்காகலாம் நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காரு. கரெக்டாக இந்த டைமில் நீங்கள் குக்கியை போய் தூங்க வச்சுட்டு அப்படியே உள்ளே வரீங்க. வந்து கிச்சனில் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களோட அத்தை மாமா வராங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வேலை பண்ணுறதை பார்த்துட்டு என்னவோ இந்த நேரத்தில் இதெல்லாம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் நடந்த மொத்த கதையை சொல்லவும் உங்களோட அத்தை கடுப்பாயிட்டு இதெல்லாம் வெடிச்சிருந்தா என்ன பண்ணுறது, குழந்தைய கூட்டிகிட்டு அவன் உள்ளே விளையாடிட்டு இருந்தானா, அப்படி அவனுக்கு என்ன பைத்தியக்காரான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஜிமினை திட்டுறதுக்கு போகிறாங்க. ஸோ ஜிமினை இவங்க வாய் திறந்து திட்டுறதுக்கு முன்னாடியே அவர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு இவ்வளோ தான் காட்டிக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னீங்க, எனக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ், ஆனால் ஆல்ரெடி மேரேஜான பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க, எல்லாத்துக்கும் நான் தான் கிடச்சினா எப்படி, இந்த மாதிரி என் லைஃபு போகும் கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா அப்படி இப்படின்னு திட்டிகிட்டு இருக்கிறாரு. ஸோ இவரை திட்டிடக்கூடாதுன்னு இவர் இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ ஜிமின் அம்மா அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்னு கேட்கவும் ஒயன், ஏன் உனக்கு அது தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவரோட அம்மா. ஸோ ஜிமின்ட்டு ஒயனாவது அம்மாவது மனசுக்கு கடுப்பாகுது, எதுக்குமா ஏன் இப்படி பண்ணுறீங்க, என்னால் அவங்க கூட லைஃப்பை லீட் பண்ண முடியாது, எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. பட் நீங்கள் அவர் சாப்பிடலன்னு சொல்லியிருப்பாங்களே, ஸோ அதனால் சாப்பாடு ஏதாவது கொடுக்கலான்னு செஞ்சு கொண்டு போயிருப்பீங்க கரெக்டாக. ஸோ நீங்கள் போகிறதுக்கும் அவர் அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கும் நல்லாவே கரெக்டாக இருக்குது அப்படி சொல்லிவிட்டு உங்களை பார்த்துட்டு ஷாக்காகி அப்படி நிற்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அதை கேட்டுட்டு அதை கேட்காத மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்களா, சரி ஓகே சாப்பாடு கொண்டு வந்து அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. ஸோ உங்களுக்கு அது மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சு, ஏன்னா எல்லோரும் ஓகேன்னு சொன்ன மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ அவருக்கு விருப்பமே இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கங்கிறது உங்களுக்கு இப்போ தான் நல்லா தெளிவாக புரியுது. அதனால் தேவையில்லாமல் நம்மளோட லைஃப் மறுபடியும் கெடுத்துக்கிட்டோமோ, அவரோட லைஃப்பை சேர்த்து கெடுத்துட்டோமோ அப்படிலாம் உங்களுக்கு தோணுது. இப்போது ஜிம்மியோட அம்மா தான் ஜிம்மில் போட்டு கண்ணா பின்னா திட்டிட்டு போகிறாங்க. எதுவுமே நீ பார்த்து பேச மாட்டியாடா, அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கு தான் இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ நீங்கள் என்ன ஹர்ட் பண்ணலையா, ஆல்ரெடி கல்யாணம் பொண்ணு, அது குழந்தை இருக்குது 5 வயசில், அவளை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க, எனக்கு எத்தனை தடவை நான் வேணான்னு சொன்னேன் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு எல்லாமே உன்னோட நல்லதுக்கு தான், புரிஞ்சுக்கோ, அந்த பொண்ணு அந்த மாதிரி கிடையாது, அவளை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்பா சாமி எனக்கு எதுவுமே தெரிய வேணாம், என்னை மனசில் நிம்மதியாக விட்டிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அதாவது அந்த ரூம்லேருந்தே வெளியே கிளம்பி மொட்டை மாடிக்கு போயிடுறாரு. ஸோ டேஸ் இப்படி தான் போகுது. உங்களுக்கு அது தெரியுது அவருக்கு உங்களை பிடிக்கல அப்படிங்கிறது. ஸோ பேசிடலாமா, நம்ம தெளிவாக சொல்லிடலாமா, நம்ம இங்கே கிளம்பிடலாமா அப்படிங்கிற முடிவில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் அது எப்படி அவங்ககிட்ட சொல்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் முழிச்சிட்ருக்கீங்க. இந்த டைமில் ஜிமின் கரெக்டாக ஆஃபீஸ் விட்டு வரும்போது கூக்கி இருக்கான்ல, ஓடி ஓடி போகிறது. ஸோ ஓடி போய்ட்டு கட்டி பிடிச்சிக்கிறது, அவரை தூக்கிட்டு சொல்கிறது, விளையாடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு அது எல்லாமே தெரியாது, ஏன்னா நீங்கள் கிச்சனில் இருப்பீங்க. ஸோ அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. நீங்கள் தூங்க வைக்கிறப்ப தூங்குற மாதிரி நடிப்பான், கரெக்டாக ஜிமின் வரும்போது எழுந்திருப்பான், அது உங்களுக்கே தெரியாது. நீங்கள் கிச்சன் விட்டு வெளில வரத்துக்குள்ளே ஜிமின் கூட விளையாடி முடிச்சுட்டு ஓடி வந்து உள்ளே படுத்து தூங்கிடுவான். ஸோ ஒன் மந்த் இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எப்படி பேசி வெளில போகிறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க. இந்த பக்கம் ஜிமின் கூக்கி கூட செம்ம க்ளோஸ் ஆகிட்டாரு. அவரால் ஒரு நாளைக்கு அவன் அந்த பக்கம் வரலன்னா கூட தேட ஆரம்பிச்சிடறாரு. ஸோ ஒன் டே இதே மாதிரி நீங்கள் அவனை தூங்க வச்சுட்டு கிச்சனுக்கு போகிறீங்க. ஏன்னா அவன் முழிச்சிருந்தா வேலையை செய்ய முடியாது. அதனால் அவனை தூங்க வச்சுட்டு நீங்கள் கிச்சன் போகிறீங்க. கரெக்டாக ஜிமின் வர டைம், அவனும் அப்படியே தூங்குற மாதிரி நடிச்சிருப்பான். ஜிமின் வர டைம் ஆகிடுச்சு. அப்படி சார் எந்திரிச்சு திட்டுத்தனமாக வெளியே வராரு. நீங்கள் பை மிஸ்டேக்காக ஏதோ எடுக்கிறதுக்காக வெளியே வரும்போது கூக்கி எஞ்சி கதவு கிட்டே போயிட்டு இருக்கிறத பார்க்குறீங்க. ஸோ பார்க்குறப்போ அவங்க என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பத்துக்குள்ளே அங்கேருந்து ஜிமின் தான் வராரு. ஸோ ஜிமின் வந்ததுமே டேடி அப்படின்ட்டு அவன் ஓடுறான். கரெக்டாக நீங்கள் அதை பார்த்துட்டு, ஏன்னா நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. ஸோ அவருக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குக்கியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. அவனுக்கு ஷாக்கு. ஜிமின் அப்படி திருத்துன்னு முழிக்கிறாரு. ஸோ நீங்கள் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அவன் மம்மி டேடி அப்படின்னு சொல்கிறான்.
அவர் போயிட்டு ரெடி ஆகட்டும், ஒர்க் போயிட்டு வந்திருப்பாரு, நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இங்கே வா அம்மாட்ட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. ஸோ அவனும் வேண்டாம் வெறுப்பா உங்ககிட்ட வரான். வந்ததுக்கப்புறமா சாரி அப்படின்னு நீங்கள் ஜிமின் கிட்ட சொல்கிறீங்க. அவருக்கு புரியல நீங்கள் ஏன் சாரி சொல்கிறீங்கன்னு. அப்படியே பேன் பார்த்துட்டு நிற்கிறாரு. நீங்கள் வந்துட்டு குக்கி கூட்டிகிட்டு உங்களோட ரூமுக்கு போயிடுறீங்க. ஸோ இங்கே ஜிமின் வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்குறாரு, குட்டி சார் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவரை விட்டால் தானே வரத்துக்கு, மேடம் நீங்கள் விடவே இல்லை. அவனும் வந்துட்டு வரவே இல்லை, எப்படா அம்மா விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தூங்குற மாதிரி கூட நடிக்கிறான். ஆனால் நீங்கள் எஞ்சி போன மாதிரி இல்லை. ஸோ அந்த அன்றைக்கி ஃபுல்லாகவே அவனால் ஜிமின் கிட்ட போய் விளையாட முடியல. அவரும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே சோஃபாலே படுத்து தூங்கியிருப்பார். அடுத்த நாள் இதே மாதிரி தான். அவர் ஆஃபீஸ் கிளம்புற டைமில் நீங்கள் கரெக்டாக பார்க்குறீங்க, குக்கி வந்துட்டு உங்கள் கூடவே இருக்கான். அவனால் போக முடியல. அவன் டேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடினாலுமே நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஜிமின் முன்னாடியே, இங்கே பாரு டேடிக்கெல்லாம் பிடிக்காது, நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது சரியா, டேடிக்கிட்டே போகாத, அவரை டிஸ்டர்ப் பண்ணாத, அப்புறம் கோவப்படுவாங்க, இதெல்லாம் தப்பு ஓகேவா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது ஜிமின்கே கேட்குது. நீங்கள் இந்த மாதிரி சொல்லவும் அவருக்கு அது இப்போ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் அன்றைக்கி பேசுகிறப்ப நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல. ஸோ அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படிங்கிறது அவருக்கு புரியுது. பட்டு அவர் ஒரு கோபத்தில் பேசினாரே தவிர வேணே பேசலை. ஸோ அதுக்கப்புறமா ஒரு 2-3 டேஸ்க்கு மேலே நீங்கள் குக்கியை ஜிமின் பக்கமே விடலை. அவனுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறான் ஜிமினும் அவனை ரொம்பவே மிஸ் பண்ணுறாரு. வந்து கேட்கவும் முடியல உங்ககிட்ட. அட் த சேம் டைம் அவனை வந்துட்டு பார்க்காம அவன் கூட விளையாடாமல் இருக்கவும் முடியல. டெய்லியும் அவனுக்கு சாக்லேட் அதுன்னு வாங்கிட்டு வருவார். அதெல்லாம் அவரோட ரூமில் சும்மாவே கிடக்கும். அவன் இல்லாமல் ஒரு மாதிரி அவருக்கு செமையாக போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணிக்கிறாங்க, வெளில போகலாவா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ரொம்பவே தயங்குறீங்க. உங்களோட அத்தை முன்னாடி தான் பேசிகிட்டு இருப்பீங்க. அவங்க வந்துட்டு ஏன் போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அது வெளியே அவங்க வாட்டர் ஃபால்ஸ் இந்த மாதிரியெல்லாம் பிளேஸுக்கு கூப்பிடுறாங்க, அங்கெல்லாம் போனால் குக்கிக்கு சேராது, அதனால தான் அப்படின்னு சொல்லவும், அவனுக்கு சேரலைன்னா என்ன, நீ போயிட்டு வா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சின்ன பையனுக்கு என்ன வேலை, சொன்னாங்க பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. அச்சோ அத்தை அதெல்லாம் வேணாம், நல்லா இருக்காது, சரிப்படாது அப்படின்னு நீங்கள் சொல்லவும், என்ன ஓ உன் பையனா அவன், அதனால் வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி நான் நினைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லவும், பின்ன என்ன, அவன் ஏன் பேர் தானே, நான் பார்த்துக்க மாட்டேனா, நீ போகிறனா போய் எங்கே வேணால் போயிட்டு வா, அதுக்கு விட்டுட்டு சும்மா அது சொல்லிட்டு இருக்கிற, எங்கள் பேரனை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப உரிமையாக பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்க உங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் ஜிமினுக்கு உங்களை பிடிக்கல. ஸோ எப்படிதான் சொல்கிறது, இவங்க இப்படி இருக்காங்க, அவர் அப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. சரி ஓகேன்னு நீங்களும் வெளில உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளம்பி போயிட்டீங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, நீங்களும் ஒரு மாதிரி வீட்டிலே இருக்கிறனால உங்களுக்கும் ஒரு சின்ன பிரேக் தேவைப்படும்ல. ஸோ அதனால நீங்களும் வெளில போயிருக்கீங்க. இப்போது குக்கி மட்டும் வீட்டில் இருக்கான். அவங்க தாத்தா பாட்டி கூட விளையாடிட்டு இருக்கிறான். எப்போ டேடி வருவாருன்னு பாட்டாக பாடிட்டு இருக்கவும் அவங்க பொறுக்கவே முடியல. ஃபோன் பண்ணி ஜிமின் கிட்ட சொல்லிட்டாங்க, எப்பா சாமி டேடின்னு எங்கள் உயிரை வாங்குறான், வரியா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் வந்தால் மட்டும் அவன் தான் விடவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாரு. யாரா விட மாட்டாங்க அப்படின்னு கேட்கவும், அது ஒயன் வீட்டில் இல்லையா, அவன் ஏன் என்ன கேட்குறான் அப்படின்னு சொல்லவும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போயிருக்கா அப்படின்னு சொன்னதும் ஜிமினுக்கு அப்படியே பார்க்கணுமே, அப்படியே எப்படி சொல்கிறது, அந்த பிரைட் ஸ்மைல் ஒன்று வருது. உடனே ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வந்துடுறாரு. வராதையும் அவ்வளோ டாய்ஸ், அவ்வளோ சாக்லேட்டு இது வாங்கிட்டு வந்துட்டு டேய் குக்கியா அப்படின்னு கத்திட்டு வராரு. ஸோ இவன் அவ்வளோதான், டேடியை பார்த்த குஷியில் டேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போயிட்டு அவர் தோல் மேலே ஏறிட்டு அப்படி கட்டி பிடிச்சிட்டு கிஸ்ஸாக கொடுத்துட்ருக்கான். ஸோ 2 பேரும் கொஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் இவங்க 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. பரவாயில்லையே, ஏதோ பிடிக்காதுன்னு நினச்சேன், பட்டு நல்லா க்ளோஸாக தான் இருக்கிறான் பையன்கிட்ட, ஆனால் பொண்டாட்டிக்கிட்ட க்ளோஸாக இருக்க மாட்டேங்கிறானே, பேசக்கூட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது வந்துட்டு போக போக சரியாக போய்டும், பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இவங்க 2 பேர்த்தும் கையிலே பிடிக்க முடியல. சும்மா விளையாடுறது என்ன, ஓடுறது என்ன, ஓடி வருது என்ன. அப்புறம் ஜிமினுக்கு வந்துட்டு சடனாக கோவம் வர, இப்போ தான் நான் உனக்கு கண்ணு தெரிஞ்சேனா, இவ்வளோ நாள் நீ ஏன் என்னை பார்க்க வரல அப்படின்னு கேட்கவும், மம்மி விடவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். ஏன் உங்கள் மம்மி அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறா, அவங்க சொன்னால் நீ என்னை பார்க்க வரமாட்டியா, போடா அப்படின்னு சொல்கிறாரு ஜிமின். ஸோ கூக்கின்னுட்டு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, மம்மிக்கு கோவம் வந்தா அவ்வளோதான். சரி ஓகே, என்னால் தான் வர முடியல, நான் குட்டி பையன், நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டு போய்க்கலாம் விளையாடுறதுக்கு, நீங்கள் வரல அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ இப்போ ஜிமின் வந்துட்டு அதே இப்போ நான் வருவேன், நீயே வரல நான் மட்டும் ஏன் வரணும் அப்படிங்கிறாரு. சும்மா சொல்லாதீங்க, நீங்கள் அன்றைக்கி கிச்சன்லேயே மம்மியை பார்த்து பயந்துட்டீங்க, அதனால தானே நீங்கள் மம்மியை பார்த்து பயந்துக்கிறீங்க, அதனால தான் நீங்கள் என்னை வந்து கூப்பிட்டு போகலை அப்படிங்கிறான். ஸோ ஜிமின் வந்துட்டு உங்கள் மம்மிக்கு என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு பார்த்து பயப்படுறதுக்கு, எனக்கெல்லாம் யாரை பார்த்து பயம் இல்லை அப்படிங்கிறாரு. அப்படியா, அப்படின்னா இன்றைக்கி மம்மி வந்ததுக்கப்புறமா கூட என் கூட விளையாடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ இங்கே ஜிமின் வந்துட்டு உங்கள் அம்மா தான் அப்படி மறைக்கிறாளே, எங்கே விளையாடுறது, அது அப்புறம் பார்த்துக்கலாம், உங்கள் மம்மி வந்தால் அது அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நம்ம ஹாப்பியாக விளையாடலாவான்னு சொல்லிட்டு 2 பேரும் சும்மா செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த ரூமில் அந்த டிவி சவுண்ட்லாம் சத்தமாக வச்சுட்டு டான்ஸு பாட்டு பயங்கரமாக ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க.
ஸோ கூக்கி வந்து சடனாக ஜிமின் கிட்ட, டேடி உங்களுக்கு மம்மியை பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏண்டா ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்கவும், இல்லை மம்மி தான் சொன்னாங்க டேடிக்கு மம்மியை பிடிக்கல, ஸோ உன்னையும் பிடிக்கல, அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தொல்லை பண்ணக்கூடாது, நம்ம வந்துட்டு இன்னும் 1 மந்த்து தான் இங்கே இருப்போம், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கே போயிடலாம், யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, சமத்தாக இருந்துக்கணும்னு சொன்னாங்க. அப்படின்னா நாங்கள் இன்னும் 1 மந்த்தில் இங்கேருந்து போயிடுவோமா, நீங்கள் கூட வரமாட்டிங்களா அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டு ஜிமின்கே ஷாக்காக இருக்குது. இப்படியெல்லாமா உங்களோட மம்மி உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம், நான் டெய்லியும் கேட்பேன் நான் டேடிக்கிட்ட விளையாட போட்டானே, அதுக்கு டெய்லியும் அவங்க அதை தான் சொல்லுவாங்க, அதனால தான் உங்களுக்கு அந்த பிடிக்கலன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் தான் எனக்கு சாக்லேட்லாம் வாங்கி தரீங்கல்ல, ஆனால் எப்படி பிடிக்காம போச்சு அப்படின்னு சொல்லி அவன் புரியாத மாதிரி கேட்குறான். ஸோ இங்கே ஜிமின் வந்துட்டு கூக்கி கிட்ட, அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு உன்னையும் ரொம்ப பிடிக்கும், உன்னோட மம்மியும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. முழுசாக சொல்ல முடியல, அப்படியே கொஞ்சம் தயங்குறாரு. பிடிக்குமா பிடிக்காதா அம்மாவை அப்படின்னு கேட்குறான். பிடிக்கும் தான்டா, பிடிக்கும், நீ எங்கேயும் போக மாட்டேன், நம்ம லைஃப் லாங் இப்படியே தான் இருப்போம், ஓகேவா, ஒரே ஃபேமிலியாக ஹாப்பியாக இருப்போம், நீ அதெல்லாம் போட்டு யோசிச்சுக்கக்கூடாது, லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும், ஓகேவா, எல்லாத்துக்கும் டேடி இருக்கேன், எது வேணாலும் டேடிக்கிட்ட கேளு, எதாக இருந்தாலும் டேடிக்கிட்ட சொல்லு, ஓகேவா, தேவையில்லாமல் மம்மி பேச்செல்லாம் கேட்காதடா, கெட்டு போயிடுவேன் அப்படிங்கிறாரு. மம்மி பேச்சு கேட்டால் தான் நல்லா வருவாங்கன்னு சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் மம்மி பேச்சை கேட்டால் கெட்டு போவேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏன்னா உன்னோட மம்மி உனக்கு ஒரு கெட்ட புத்தியாக சொல்லி கொடுக்குறாங்க, அதனால தான் நீ டேடி சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை சும்மா டியூன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் அவுட்டிங்கெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி இருக்குது, யாரையுமே காணோம், எங்கடா போயிட்டாங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறீங்க. அத்தை மாமா காணோம். கால் பண்ணால் ஜிமின் வீட்டில் இருக்கான், ஸோ அதனால தான் நாங்கள் கொஞ்சம் வெளில வந்தோமா, கொஞ்சம் ஒரு எமர்ஜென்சியாக தான் வந்துட்டோம், தப்பாக எடுத்துக்காத ஜிமின் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதை கேட்டு அவர்கிட்டயே விட்டு போனீங்க அப்படின்னு கேட்கவும், ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவன் ரொம்ப தொல்லை பண்ணுவான், அதனால தான் கேட்டேன், சரி ஓகே ஆண்டி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டீங்க. காலை கட் பண்ணிவிட்டு அப்படி இப்படி பார்க்குறீங்க, மேலே பயங்கரமாக சத்தம், என்னென்னா அப்படியே பாட்டு போட்டுட்டு பயங்கர சவுண்டாக கேட்குது. என்னடா இது, இவன் எதுவும் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்ட்டு ஓடுறீங்க. மேலே போய் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கூக்கி செம்மையாக ஆட்டம் போட்டுட்ருக்கான், பாட்டை ஃபுல்லாக வச்சுட்டு. அந்த பக்கம் ஜிமின் வாஷ்ரூமில் இருந்திருப்பார் போல். ஸோ நீங்கள் வந்துட்டு இவனை தப்பாக புரிஞ்சுட்டீங்க, இவன் தான் வந்துட்டு இந்த மாதிரி சேட்டை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் உங்களுக்கு வருது பாருங்கள் கோவம், அப்படியே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கலர் லைட் போட்டு ஆடிட்டு இருக்கான். அப்படியே லைட்டெல்லாம் ஆன் பண்ணுறீங்க, ஆன் பண்ணிட்டு உங்களை பார்த்துட்டு ஷாக்கில் நிற்கிறான் அவன். மம்மி அப்படிங்கிறான். ஸோ என்னடா சத்தத்தை காணோம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினும் வாஷ்ரூம்லேருந்து கொஞ்சம் டக்குன்னு வெளில வராரு. ஸோ வெளில வந்து பார்க்குறப்போ நீங்கள் நிற்கிறீங்க. இப்போ அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் அப்படியே கூக்கி கையை பிடிச்சி இழுத்துட்டு, உனக்கு நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே இருக்குடா வந்த, நான் உனக்கு அவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன்ல, நான் சொல்ல மட்டும் நீ கேட்கவே கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கத்துறீங்க, அவனை அடிக்க கூட போகிறீங்க. ஸோ இங்கே ஜிமின்க்கு எப்படி உங்களை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனாலும் உங்ககிட்ட வந்து ஒயன் அவன் எதுவும் தப்பு பண்ணலை, நான் தான் இதெல்லாம் போட்டு விட்டேன், அவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், ஸோ நான் தான் இதெல்லாம் பண்ணி கொடுத்தேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, அவனை எதுவும் பேச வேணாம், நான் தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் ஒரு கோவத்தில், இங்கே பாருங்கள் ஜிமின், நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க, நாங்கள் இன்னும் இங்கே ஒரு 1 மந்த் தான் இருக்க போகிறோம், ஸோ நீங்கள் இவன்கிட்ட இந்த மாதிரிலாம் கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப அவன் டேடி வேணும்னு கேட்டால் நான் எங்கேருந்து கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு ஷாக்காக இருக்குது. 1 மந்த் தான் அப்படின்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு தான் எங்களை பிடிக்காதில்ல, ஸோ நாங்கள் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பலை, நான் கண்டிப்பாக இங்கேருந்து போயிடுவேன், அத்தை மாமா சாரி உங்களோட அம்மா அப்பா கிட்டே எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், கண்டிப்பாக எப்படியாவது நான் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கூக்கிக்கிட்ட அட்டாச் ஆகாதீங்க ப்ளீஸ், ஏன்னா அவன் யார்கிட்டயாவது அட்டாச் ஆகிட்டான் அப்படின்னா அதுலேருந்து அவனை கூப்பிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாயிடும், ப்ளீஸ் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்ச ஒரு அடி வேறு அடித்து தரத்தாத்தான்னு எடுத்துகிட்டு போயிட்டீங்க. ஸோ இந்த பக்கம் ஜிமினுக்கு ஒரு பக்கம் கோவம் வருது, ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. அவருக்கு புரியுது, அவர் அன்றைக்கி உங்கள் முன்னாடி சொல்லியிருப்பாரு எனக்கு பிடிக்கல, என்னால் அவங்க கூட லைஃப்பை லீட் பண்ண முடியாதுன்னு. ஸோ அதனால தான் நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு அவருக்கு தெரியுது. ஆனால் அவருக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. இல்லை அந்த மாதிரி இல்லை, நான் சும்மா தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் முடியல. அப்படி இதாக ஒரு 2 days போயிருக்கும். ஒரு நாள் ஓகேவா. ஸோ ஒன் டே வந்துட்டு நீங்கள் குக்கி கூட கார்டனில் விளையாடிட்டு இருக்கிறீங்க, செம்மையாக விளையாடிட்டு இருக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு க்யூட்டாக 2 பேரும் பாட்டெல்லாம் பாடிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு தனியாக ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறீங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த டைமில் ஜிமின் வந்துட்டு அப்போ தான் ஆஃபீஸ் முடிச்சு வந்திருப்பாரு, கொஞ்சம் இயர்லியாக வந்திருப்பாரு. அப்படியே காரில் வரும்போதே பார்க்குறாரு, என்னவோ தெரியல அவர் ஃபஸ்ட் டைம், அதாவது உங்களை பார்க்குறப்ப கொஞ்சம்
பயத்தோடு தான் பார்ப்பாரு. பட் அந்த ஃபர்ஸ்ட் டைம் உங்களை வந்துட்டு கொஞ்சம் ரசித்து பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படியே காரில் விட்டு இறங்காமல் அப்படியே உட்காந்துட்டு கார்லேருந்தே உங்களை பார்த்துட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே அவங்க கூட க்யூட்டாக டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு அப்படியே விளையாடிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஒரு ஹாஃப் ஹவர் அவர் அப்படியே காரை விட்டு இறங்காமல் பார்த்துட்டே இருக்காரு. ஸோ ஒரு ஹாஃப் ஹவர் கழிச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விளையாடெல்லாம் முடிச்சுட்டு அவனை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் அவர் மட்டும் அங்கே சும்மா இருந்து என்ன பண்ணுறது தனியாக, அதனால அவர் காரை விட்டு இறங்கி உள்ளே வராரு. ஸோ உள்ளே வரும்போது அப்படியே கண்ணு லைட்டாக உங்கள் பக்கம் தான் வருது, ஏன்னா நீங்கள் கிச்சனுக்கு போயிட்டுருப்பீங்க. ஸோ குக்கி வந்துட்டு கையிலேயே தான் கூட்டிகிட்டு போகிறீங்க, ஏன்னா விட்டு அவன் உங்ககிட்ட, அதாவது உங்ககிட்ட இருந்து ஜிம்மிக்கிட்ட போயிடுவான்ட்டு அவனை கையிலேயே தான் தூக்கிட்டு திரியிறது. ஸோ இந்த பக்கம் ஜிம் அப்படியே உங்களை இதை பார்க்குறாரு. போகிறப்ப லைட்டாக ஒரு கிளான்ஸ் உங்களை பார்த்துட்டு போகிறாரு. இன்னும் தெரியல லைட்டாக சிரிச்சிட்டு வேற போகிறாரு. இதை யார் நோட் பண்ணுறாங்க அப்படின்னா அவரோட அம்மா நோட் பண்ணிடுறாங்க. சரி சரி ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஹஸ்பண்ட் என்ன ஏதோ தனியாக சரி சரின்னு பேசிகிட்டு இருக்கா, என்னடியாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் பிள்ளைக்கு இப்போ தான் கொஞ்சமாவது மண்டையில் லவ்வெல்லாம் வரும் போல், சிரிச்சிட்டு போகிறாங்க தனியாக அப்படின்னு சொல்லவும், சிரிச்சிட்டு போகிறானா தனியாவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க, ஒயினை பார்த்து சிரிச்சிட்டு போனான், நான் பார்த்தனே அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, 2 பேரும் ஹாப்பியாக இருந்தாங்கன்னா பரவாயில்ல, கொஞ்சம் சீக்கிரம் இவன் புரிஞ்சுக்கிட்டானா போதுமே அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு ஒரு டாபிக் என்ன வருது அப்படின்னா, ஸோ உங்களோட மாமா இருக்கார்ல, அவர் வந்துட்டு அந்த பொண்ணு பண்ண சாக்ரிஃபைஸ் எல்லாம் கண்டிப்பாக யாரும் பண்ண மாட்டாங்க, அந்த பொண்ணெல்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம பையன் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படி என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணிங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போதைக்கு தெரியல, ஆனால் இந்த மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ உங்களோட அத்தையும் வந்துட்டு அவளை மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் எனக்கு மருமகளாக கிடைக்கணும்னா நாளே இந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணணும், என்ன ஒரு வேலை செய்ய விட்டுறதில்ல, எல்லாமே அவளை இழுத்து போட்டு பண்ணுறா, நல்ல பொண்ணுங்க, நம்ம எப்போவுமே அவளை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது நம்ம ஜிமின் சார் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மேலே போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே கீழே வராரு. ஸோ ஒரு டிஷர்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டு வந்திருக்காரு. அப்படியே நேராக கீழே கிச்சனுக்கு தான் வராரு. ஸோ நேராக வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே குக்கி நிற்பான்ல, ஸோ குக்கியா டேய் விளையாடலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவன்ட்டு டேடி அப்படிங்கிறான். டேடி தான் வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஸோ நீங்கள் ஜிமின் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல அப்படின்னு சொல்லவும், அப்படியே உங்களை பார்த்து அந்த வாயை ஒரு மாதிரி கோணிச்சிட்டு பண்ணுவாங்கள்ல, அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்கள்ல அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பண்ணுறாரு. உங்களுக்கு அவர் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு சடனானு உங்களுக்கு புரியல. அப்படி உங்களை பார்த்து அப்படி பண்ணிவிட்டு நீ வாடா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போயிடுறாரு. ஸோ அவர் பண்ணது பார்த்தாம அந்த குள்ள வாத்து அதுவும் சேர்ந்து அப்படின்னு உங்களை பார்த்து பண்ணிட்டு போகுது. உங்களுக்கு சிரிப்பும் வருது, ஒரு மாதிரி கோவம் வருது. என்ன இது, நம்ம பேச்சை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ 2 பேரும் ஓடி போய்ட்டு வெளில கார்டனில் செம்மையாக விளையாடிட்டு இருக்கிறாங்க. அப்படியே வந்துட்டு எப்படி சொல்கிறது, அந்த பசங்கள்லாம் வந்துட்டு அது அப்பா வந்துட்டு எப்படி சொல்லி தருவாங்க, பேட்மிண்டன் இந்த மாதிரி தானே சொல்லி தருவாங்க. ஸோ அம்மா சும்மா ஓடி பிடிச்சி விளையாடினா அப்பா இந்த மாதிரி விஷயம் சொல்லி தருவார்ல. ஸோ அந்த மாதிரி தான் அதெல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் கிச்சனில் வேலை இருக்கிறனால சரி வந்து பேசிக்கிறோம் ஒன்று அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் கிச்சனில் சீக்கிரம் வேலைலாம் முடிச்சுட்ருக்கீங்க. முடிச்சுட்டு வெளில போய் பார்த்தா மணி 8 ஆகுது, இன்னும் 2 பேரும் வரவே இல்லை, லைட்டு போட்டுட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு கூக்கி இன்னும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, நான் உனக்கு எத்தனை சொல்கிறது, நான் சொல்கிறதே கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ஸோ இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு டேய் உன் அம்மா கிட்ட சொல்லு யாருக்கும் அவங்கள பார்த்து பயம் இல்லைன்னு அப்படின்னு சொல்லவும், ஜிமின் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் கிட்ட கொஞ்சம் கோவமாக தான் பேசுகிறீங்க. அவர் வந்துட்டு இப்போ என்ன நாங்கள் விளையாடிட்டு தானே இருக்கோம், எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி வந்து கத்திட்டு இருக்கிறீங்க, போங்க முதல்ல போயிட்டு சாப்பிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் குக்கி நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அவர் வந்துட்டு விட மாட்டேங்கிறாரு. குக்கியா வா விளாட்லாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஸோ அந்த பையன் இந்த பக்கம் போடுறதா அந்த பக்கம் போடுறதான்னு தெரியாமல் 2 பக்கம் 2 கையை கட்டி நின்றுருக்கான். ஸோ நீங்கள் குக்கியை பார்த்து குக்கி சத்தியமாக இப்போ நீ வரல அப்படின்னா அடிதான் விழு உனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லவும், இந்த பக்கம் ஜிம் வந்துட்டு குக்கி இங்கே டேடி கிட்ட வா, உங்களோட அம்மாவுக்கு என்ன 2 கொம்பா முளைச்சிக்குது அவங்கள பார்த்தா பயப்படுறதுக்கு, ஒன்று நீ பயப்பட தேவையில்ல வா டேடி இருக்கேன் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் குக்கி நான் சொல்கிறது கேளு இங்கே வா அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்கிறீங்க. ஸோ அந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு அவர் வாயெல்லாம் பேசதே இல்லை, டக்குன்னு வந்து அவனை தூக்கிட்டு போயிடுறாரு வேறு பக்கம் விளையாடுறதுக்கு. ஒரே வாட்டம் ஓடிடுறாரு. உங்களால் வந்துட்டு இப்போ எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுன்னே தெரியல. அப்படியே இந்த பக்கம் கூக்கி போனதுமே டேடி உங்களுக்கு செம்ம தைரியம், அம்மாக்கிட்டே எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லவும், டேடினா சும்மா வாடா பத்தியா அம்மா கிட்ட 2 கொம்பா முளைச்சிருக்கு போய் சொல்லு எனக்கெல்லாம் எந்த பயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படி தான் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் உள்ளே கூப்பிட்டு வந்திருக்காரு. நீங்கள் சமையலெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கையை கட்டி உட்காந்துட்ருக்கீங்க அந்த டைனிங் ஹாலில். ஸோ 2 பேரும் விளையாட வரைக்கும் விளையாடிட்டு இப்போ அப்படியே பம்பிட்டு வராங்க. நீங்கள் அப்படியே ஜிமினியும் முறைக்கிறீங்க அவனையும் முறைக்கிறீங்க. 2 பேர் தின்னு முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு ஒன்றுமே இல்லை சமத்தா அவங்களே சாப்பாடு எடுத்து போட்டுக்கிறாங்க சாப்பிட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜிமின் வந்து குக்கி அப்படி தூக்கிட்டு அவரோட ரூம்க்கே போயிடுறாரு. நீங்கள் பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு எங்கே போய் முடிய போகுதோ தெரியல, இன்னும் ஒரு 2-3 வீக்ஸில் இங்கேருந்து நான் கிளம்பிடுவேன். அப்போ
இவன் டேடி டேடின்னு கேட்டால் நான் யாரை கூப்பிட்டு வந்து நிறுத்தேன்? கடவுளே, என்னை எப்படி தான் இந்த மாதிரி சோதிக்கிட்டோ தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க திட்டிகிட்டே. இந்த பக்கம் உங்களோட அத்தை மாமாலாம் சாப்பிட்டு கிளம்பியிருப்பாங்க தூங்கத்துக்கு. ஸோ நீங்களும் ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்செல்லாம் எடுத்து வச்சுட்டு உங்களோட ரூமில் போய் படுத்துக்கிறீங்க. இப்போது கூக்கி வந்துட்டு அப்படியே ஏதோ கதையாக பேசிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜிமின் அதை கேட்டே இருக்காங்க. சரி ஓகே, உன்னோட அம்மா பற்றி சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. அம்மா பற்றியா? நான் சொல்லலை. அம்மா நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறான். அது எல்லாத்துக்கும் தான் அடுத்து அப்படின்னு சொல்கிறாரு. அவர் உங்களை பற்றி தெரிஞ்சுக்க கேட்குறாரு. ஸோ உன் அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். என் அம்மாவுக்கு என்ன தான் பிடிக்கும் அப்படின்ட்டு மூஞ்சில் கை வச்சுட்டு வெக்கப்படுறான். டேக்குள்ள பார்த்து என்னடா, நான் அப்படி கேட்கலடா, அம்மாவுக்கு இந்த சாப்பாடு இது பிடிக்கும் அந்த மாதிரி அப்படி அதை சொல்லு அப்படின்னு சொல்லவும், அதுவா அம்மாவுக்கு எல்லா சாப்பாடும் பிடிக்கும், அவங்க நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லவும் சிரிக்கிறாரு. ஓ, தீனி பண்டாரமா, சரி ஓகே அடுத்து அப்படின்னு சொல்லவும், என் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன அப்படின்னா, டாடி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்னோட அம்மா ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்கிறான். ஏன்? உன் அம்மாவுக்கு எனக்கு அம்மா வச்சுக்குது, எனக்கு அவங்க கண்டு பயம்லாம் கிடையாது, ஆனால் எதுக்கு நீ பாவம்னு சொல்கிற அப்படின்னு சொல்லவும், அம்மா திட்டாதீங்க, என் அம்மா ரொம்ப பாவம் தெரியுமா, ஏன்னா என்னோட தாத்தா பாட்டி சொல்லியிருக்காங்க, நான் பிறக்கிறப்போ அவங்களோட வயிற்று கிழிச்சு என்னை எடுத்தாங்களாம், அப்புறமா வயிறெல்லாம் வலிக்குமா, அப்புறம் வயிற்று தைச்சாங்களாமா அப்படியெல்லாம் சொல்கிறான். ஓ, அதை சொல்கிறியா நீ, எல்லா அம்மாவும் அப்படி தாண்டா கஷ்டப்படுவாங்க பிறக்கிறப்போ அப்படின்னு சொல்கிறாரு. பாவம்ல, அதனால தான் அம்மா திட்டக்கூடாது சரியா, அம்மா கோவப்பட்டாலும் நான் கம்முன்னு இருந்துப்பேன், ஏன்னா அம்மா பாவம் அப்படிங்கிறான். சரிடா ஓகே, அப்போ அம்மா வயிற்று கிழிச்சங்காட்டிக்கு தான் உனக்கு இவ்வளோ பயமாக இருக்கா, அதாவது அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும். ஆமாம், அவங்க வயிற்றே கிழிச்சிருக்காங்க, ஆனால் எனக்காக அவங்க பொறுத்துக்கிட்டாங்கல்ல அதுதான் அப்படின்னு சொல்கிறான். சரிடா ஓகேடா சரி ஓகே வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் தூங்கிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு சண்டே ஓகேங்களா. ஸோ 2 பேரும் நல்லா லேட்டாக தூங்கி எழுந்திருக்கிறாங்க. நீங்கள் துணியெல்லாம் வந்துட்டு வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி எடுத்துகிட்டு ட்ரையரில் போட வேணாம், நம்ம வந்துட்டு வெயிலில் காய போடலாம், ஏன்னா அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ட்ரையரில் போட்டால் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துணியும் நீங்கள் துவைச்சிருப்பீங்க. ஸோ துவைச்சிட்டு ஜிமின் துணி உள்பட எல்லாமே துவைப்பீங்க. துவைச்சிட்டு எடுத்து மேலே அந்த மொட்டை மாடிக்கு போகல. ஸோ மொட்டை மாடிக்கு காய போடலான்னு கொண்டு போய் காய போட்டிருக்கீங்க. இங்கே ஜிமினுக்கு வந்துட்டு ஒரு ஹேபிட் இருக்கும். ஸோ மார்னிங் கொஞ்சம் அந்த சண்டேலாம் லேட்டாக எழுந்திரிச்சு நேராக மொட்டை மாடிக்கு தான் போவார். மொட்டை மாடியில் போயிட்டு கொஞ்சம் நின்றுட்டு அப்படியே எல்லா பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு வருவார். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் சண்டே அப்படிங்கிறனால இன்னும் கூக்கி தூங்கிட்டு இருக்கான். அதனால ஜிமின் மட்டும் எழுந்திரிச்சு அப்படியே மொட்டை மாடிக்கு போகிறாரு, எதாச்சியாக போகிறாரு. அந்த டைமில் நீங்கள் அங்கே துணி காய போட்டிருக்கீங்க. அப்படி துணி காய போட்டிருக்கப்போ நீங்கள் ஒரு கிராப் டாப் மாதிரி போட்டிருப்பீங்க ஓகேங்களா. ஸோ கிராப் டாப் மாதிரி போட்டிருக்கவும் உங்களோட வயிறு ஹிப்பலாக்கள் நல்லாவே விசிபிளாக இருக்குது. டியர், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இது வல்கராக நான் கொண்டு போகலை ஓகேவா, தப்பாக புரிஞ்சுக்காதீங்க ஓகேவா. ஓகே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ லைட்டாக உங்களோட ஹிப்பு வயிறெல்லாம் விசிபிளாக இருக்குது. ஜிமினும் பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு டக்குன்னு என்ன தோணுது அப்படின்னா, ஸோ நைட்டு தான் கூக்கி சொல்லியிருப்பான், அம்மா வயிற்று கிழிச்சாங்க என்னை வந்துட்டு எடுக்கிறதுக்கு அப்படியெல்லாம் சொல்லியிருப்பான். ஆனால் உங்களோட வயிற்று பார்த்தா அப்படி கிழிச்ச மாதிரி எந்த ஒரு அடையாளமுமே இல்லை. என்னடா இது, ஆமாம் அப்படி சொன்னால், ஆனால் அவங்க வயிறு ஒரு மாதிரி எப்படி நார்மலாக தானே இருக்குது, என்னது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உங்கள் வயிற்றையே பார்த்துட்டே இருக்காரா. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்றீங்க. ஸோ பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவருக்கு பயமாயிடுது. அது வந்து நான் என்னோட ட்ரெஸ்ஸை நான் காய போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து துணியை காய போட்டிருக்காரு. அவருக்கு அது டவுட்டாகவே இருக்குது, ஒரு வேளை கீழே கிழிச்சிருப்பாங்களா வயிற்றுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே அப்படிங்கிற மாதிரி தெரியுதான்னு எட்டி பார்க்குறாரு. உங்களுக்கு தெரியல, நீங்கள் ட்ரெஸ்ஸை பாட்டு காய போட்டிருக்கீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஏதாவது ட்ரெஸ்ஸுக்கு இது அட்ஜஸ்ட் ஆகுமா, ஸோ அப்படி கிழிச்சிருந்தாங்கன்னா தைச்சிருந்தா தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி அதையே பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு தடையும் கூட இல்லை உங்களோட ஹிப்பு வயிறு எதுலேயுமே. என்னடா ஜிமினா ஒரே மிஸ்டீரியஸாக இருக்குது, வயிற்று கிழிச்சிருந்தா தைச்சிருப்பாங்கள்ல, ஆனால் அவங்க வயிறு அப்படியே இருக்கே, என்னவா இருக்கும், சரி ஓகே விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஆனால் நீங்கள் இன்னும் அந்த ட்ரெஸ் எல்லாம் காய போடுறதுல பிஸியாக இருக்கீங்க. கீழே போனதுமே ஜிமின் அவரோட அம்மா ரூமுக்கு தான் போகிறாரு. அம்மா இந்திரி அப்படிங்கிறாரு. ஏன்டா காலங்கத்தில் வந்து நிமிஷம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு நாளைக்காவது நிம்மதியாக தூங்க விட்றியா, சண்டே வாச்சோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ ஒயின் வந்ததுக்கப்புறம் டெய்லி தூங்கிட்டு தான் இருக்கிறா, ஏதோ டெய்லி இருந்துச்சு எனக்கு சமைச்சு கொடுக்குற மாதிரி, ஒயின் தானே எல்லாம் பண்ணுறா அப்படிங்கிறாரு. பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டாடா, நல்லா இருக்குது, பேசுவா, இத்தனை நாளாக உனக்கு சமாளித்து போட்டு உன்னை வளர்த்தி பெற்று ஆளாக்குனேன், கடைசியாக நீ பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டு போடுறல ஜிபின் அப்படின்ட்டு இது மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணுவாங்கன்னு சொல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் நடிப்பாக கேட்குறாங்க சிரிச்சுட்டே. ஸோ ஜிமின் வந்துட்டு, ஐயோ அது இல்லை, அதை விடு அம்மா, எனக்கு ஒரு டவுட்டு, இப்போது நம்ம கூக்கி இருக்கான்ல, அவன் எப்படி பிறந்தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
கருவம் பிடிச்ச நாயே இதை ஏன்டா என்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும், ஐயோ அம்மா சொல்லுமா, அவன் பிறக்கிறப்போ ஆப்ரேஷன் பண்ணாங்களா இல்லை அவன் நார்மல் டெலிவரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை ஏன்டா நீ கேட்குற அப்படின்னு சொல்லவும், ஐயோ எனக்கு தலையை வெடிச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லுமா அப்படிங்கிறாரு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆப்ரேஷன் பண்ணி தாண்டா அவனை எடுத்திருக்காங்க, ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் நீ கூட எனக்கு சின்ன வயசுலலாம் காட்டுவேல, நான் உன்னை வயிற்றுலேருந்து எடுத்தப்போ இங்கே பாரு எனக்கு தைச்சிருக்காங்கன்னு சொல்லி, உன் வயிற்றில் தையலெல்லாம் இருக்குல்லம்மா, ஒரு மாதிரி கோடாக இருக்குல்லம்மா, இப்போ கூட உனக்கு இருக்குல்ல, எங்கே காட்டு அப்படிங்கிறாரு. அவங்க வயிற்றில் அது இருக்குது. அம்மா பையன் இந்த மாதிரி விஷயம் வந்துட்டு அது வல்கர் கிடையாதுங்க டியர், ஓகேங்களா. ஸோ ஒரு அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு காயம் அப்படின்னு கேட்குறப்போ இதை வந்துட்டு நம்ம வல்கராக நினைக்கக்கூடாது, ஓகேவா. அம்மா பொண்ணு, அப்பா பொண்ணு, பையன் எல்லாமே ஒன்று தான், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன் இந்த ஸ்டோரியை. தப்பான கண்ணோட்டத்தில் புரிஞ்சுக்காதீங்க ப்ளீஸ். ஓகே, உனக்கு அந்த வயசில் இருக்குல்லம்மா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாடா இருக்குடா, என்னடா இப்போ அப்படின்னு சொல்லவும், அம்மா ஒயனுக்கு இல்லைம்மா அப்படிங்கிறாரு. நீ எங்கே பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ அம்மா தப்பாக புரிஞ்சுக்காதம்மா, நான் மேலே போனேன், அவள் துணிக்காய் போட்டிருந்தா, அவள் வயிற்றுல அந்த கூடே இல்லைம்மா, அப்புறம் எப்படிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின்க்கு அப்படியே மண்டை பிச்சுக்குது. ஸோ அவங்க அம்மாவுக்கு சரி ஓகே கேட்குறான், சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இங்கே பாருடா, நீ நினைக்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, கல்யாணம் ஆயிடுச்சு தான், ஆனால் நம்ம குக்கி அவளோட பையன் கிடையாது அப்படிங்கிறாங்க. இது இங்கே ஜிமினுக்கு அப்படியே இடி விழுந்த மாதிரி இருக்குது. என்னம்மா பேசுகிற நீ, அவளோட பையன் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்காக பார்க்குறாரு. ஆமாம் ஜிமின், நம்ம குக்கி வந்துட்டு ஒயனோட சொந்த பையன் கிடையாது, அவளுக்கு கல்யாணம் ஆச்சு தான். அது எப்படின்னா, ஆல்ரெடி ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதாவது அவளுக்கு வந்துட்டு 2ஆம் தரமாக தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஒரு பர்சனுக்கு ஒரு பையன் இருந்தான். ஸோ அதுதான் நம்ம குக்கி. இவனுக்கு பிறந்த உடனே அவளோட அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அதனால் ஒயனை வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவளும் எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே பண்ணலை. 2ஆவதாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்கவே இல்லை. இந்த மாதிரி அவளை கேட்டாங்க. உடனே அவளும் குழந்த பார்த்துக்கணுன்னா அதில் என்ன தப்பு இருக்குது, ஸோ கல்யாணம் தான் நான் பண்ணிக்கிறேன், அந்த பையனை பார்த்துக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ அவளும் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு 2-3 டேஸ்லேயே வந்துட்டு அவளோட அந்த 2ஆவதாக கல்யாணம் பண்ணி வச்சாங்களா அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு இறந்துருப்பார். ஸோ அதுக்கப்புறமா இவனும் கை குழந்த புதுசாக கல்யாணம் பண்ணி வச்சவங்க அந்த ஹஸ்பண்டும் அவளுக்கு இல்லை. அதுக்கப்புறம் இவனை குக்கியை வந்துட்டு அவளே தான் வளர்த்தானா, அவங்களோட சொந்தக்காரங்கிட்ட கூட கொடுக்கல. இவன் என்னோடய பையன், நான் தான் பார்த்துப்பேன், இவனுக்காக தான் நான் கல்யாணமே பண்ணேன், ஸோ என்னால் இவனை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வீட்டுக்கே அவனை தூக்கிட்டு வந்துட்டா. ஸோ அதுக்கப்புறம் வேறு எந்த கல்யாணத்தை பற்றி அவள் யோசிக்கல. ஆனால் அவங்களோட அம்மா அப்பா அதே மாதிரி விட முடியுமா, அதுவும் குழந்தை வேற வச்சிட்ருக்கா. ஸோ அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. சொல்லப்போனால் எனக்கு இது எல்லாமே தெரியும், ரொம்ப பழக்கம் இல்லை, பட் எனக்கு விஷயம்லாம் எனக்கு தெரியும். பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அதனால தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். முன்னாடியே சொல்லியிருந்துருக்கலாம், ஆனால் இதெல்லாம் சொல்லி உனக்கு அவளை பிடிச்சி அது நல்லா இருக்காதுல்ல. இது எதுவுமே இல்லாமல் உனக்கு அவளை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தான் அது கரெக்டாக வரும். ஸோ அதனால தான் நான் வெயிட் பண்ணேன். இப்போது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உனக்கு வயனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஸோ அதனால தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஜிமினுக்கு அப்படியே தலையே சுற்றுது ஒரு நிமிஷம். இப்படியெல்லாம் கூட நடக்குமா ஒருத்தவங்களோட லைஃப்பில் அப்படின்னு கேட்குறாரு. முன்னாடி லைஃப்பில் நடந்திருக்குடா அப்படின்னு சிரிக்கிறாங்க. எப்படிம்மா, அவள் எதுவுமே வெளியவே காட்டிக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது அவளோட குணம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஜிமினுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டே உங்களை பிடிக்க ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கும். அதாவது ஒரே ஒரு வார்த்தை அன்றைக்கி கோமா பேசிப்பாரே தவிர மற்றபடி உங்களை பிடிக்காம உங்களை ஹர்ட் பண்ண மாதிரி எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார். ஸோ இதுக்கப்புறமா இன்னுமே ரொம்ப அதிகம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தயவு செஞ்சு நீ இதை குக்கிக்கிட்ட என்றைக்குமே சொல்லிடக்கூடாது, சரியா, அவனை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் என்னோட பையன்மா, நான் எப்படிமா அவனை கஷ்டப்படுத்துவேன் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. இதை கேட்டால் அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி லிட்ரலி கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா அவங்க ஆசைப்பட்டது தானே எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நல்ல ஹியூமனை, அதாவது ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் அவங்க. ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சரி ஓகே, வேறு எதனா தெரிஞ்சுக்கணுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா போதும், எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்காரு. என்னடா இன்னும் யோசிச்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது எப்படிம்மா ஒரு பொண்ணு ஃபஸ்ட்டு கல்யாணம் இல்லை 2ஆவது தரமாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அது ஒரு குழந்தைக்காக அப்படின்னு சொன்னால் உடனே ஓகே சொல்லியிருக்கா. ஒரு 2-3 டேஸ்லேயே அந்த ஹஸ்பண்ட் இறந்துட்டான். அப்போது மற்ற பொண்ணாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, வந்திருப்பாங்க, வேறு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிருப்பாங்க. பட் ஒயின் ஏம்மா, அந்த குழந்தைக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அப்போது அவன் எனக்கு தான் வேணும், அவனை நான் தான் வளர்த்துப்பேன், அவன் ஏன் பையன் சொல்லி எடுத்துகிட்டு வந்திருப்பா. என்ன பொண்ணுமா அவள், எப்படிம்மா இப்படி கூட இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இருக்காடா, உன்னோட பொண்டாட்டி இருக்கா. ஸோ உன் ஒய்ஃப் வந்துட்டு ஒரிஜினல் பீஸ்டா, அந்த மாதிரி பொண்ணெல்லாம் எங்கேயும் கிடைக்காது, பார்க்கவும் முடியாது. அப்படியே பார்த்தாலும் அது இவளை மாதிரி இருக்காது. ஸோ இவளுக்கு ஜெராக்ஸ் எல்லாம் யாருமே கிடையாது, ஒன் அண்ட் ஒன்லி அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இங்கே ஜிமினுக்கு உங்கள் மேலே இன்னும் ரெஸ்பெக்ட் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இங்கேருந்து கிளம்புற ஐடியாவில் தான் இருக்கீங்க. ஸோ இப்போ மேலேருந்து நீங்கள் கீழே வரும்போது கரெக்டாக எங்கள் ஜிமின் வந்து அவங்க அம்மா கிட்ட அவள் கண்டிப்பாக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா, நான் அவளை நல்லபடியாக பார்த்துப்பேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கேட்டுறீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருது என்ன அப்படின்னா ஜிமினுக்கு உங்களோட அத்தை எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது உங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அப்போது உங்ககிட்ட பரிதாபப்பட்டு உங்களை லவ் பண்ணுற மாதிரியும் பரிதாபப்பட்டு உங்ககிட்ட கேர் பண்ணுற மாதிரியும் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்க. நீங்கள் இந்த மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ மேடம்க்கு எப்போ தப்பாக புரிஞ்சுக்கிறது தானே வேலை. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் இதையும் தப்பாக புரிஞ்சுட்டீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கோவமாக வருது, அப்படியே டென்ஷன் அப்படியே அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறமா ஜிமின் வந்துட்டு இங்கே கூக்கியை கூப்பிட்றதுக்கு வராங்க. ஸோ கூப்பிட்றப்போ இங்கே பாருங்கள் ஜிமின், அவனை எல்லாம் என்னால் விட முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே பாருங்கள், உங்ககிட்ட நான் பெர்மிஷன் கேட்கல மிஸ் வைஃப் அப்படின்னு சொல்லிட்டாரு. யார் யாருக்கு வைஃப் அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. யார் யாருக்கு வைஃபா? அதான் அன்றைக்கி கல்யாணம் ஆயிடுச்சுல, என்ன ஓவரா பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூக்கி கூட்டிகிட்டு போயிடுறாரு. உங்களுக்கு கோவம் வருது, போயிட்டு அங்கேருந்து கூக்கி இழுத்துட்டு வந்துடுறீங்க. ஸோ அவன் வந்துட்டு அப்படியே செவத்தில் அடிக்கிற ரப்பர் பந்து மாதிரி இங்கே போகிறது அங்கே போகிறதுமா இருக்கிறான். அவனுக்கே டயர்ட் ஆயிடுச்சு. என்னை விடுங்க, நான் யார்கிட்டையும் வரலன்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டிக்கிட்டு போயிடறேன்ட்டு ஓடிட்டான். ஸோ இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு என்ன வயன் உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாருங்கள் ஜிமின், நீங்கள் என்ன திடீர்னு என்கிட்ட புதுசாக இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு தான், அதுக்காக அப்படியே இருந்துட முடியுமா என்ன? நீங்கள் என்னோடய வைஃப் தானே, நான் பேசுகிறேன் என்ன, நான் அப்படி தான் பேசுவேன் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் என்கிட்ட பேச வேணாம், நான் இன்னும் ஒரு 3 வீக்கில் இருந்து கிளம்பிடுவேன், உங்களுக்கு டிவோர்ஸும் நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அம்மாடியோ டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டியா நீ அப்படின்னு கேட்குறாரு. என்ன உங்களுக்கு தான் என்ன பிடிக்கலாம்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. யார் சொன்னா பிடிக்கலான்னு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் தானே சொன்னீங்க அன்னைக்கு பிடிக்கல, அப்புறம் இன்றைக்கி மட்டும் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களோட அத்தை கேட்டிருக்காங்க. கடவுளே, இவனுக்கு பிடிச்சப்போ அந்த பொண்ணுக்கு பிடிக்காம போதே, என்னடா இது, எப்போ தான் இதுங்க ரெண்டு ஒன்றா இருக்குமோ தெரியலையே, ஆனால் நம்ம கொடுக்க போனால் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், அப்பா நீ தான் அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கடவுளை வேண்டிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஜிமின் போயிட்டு கூக்கியை ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு உங்களே ரெடியாக சொல்கிறாரு. நான்லாம் எங்கேயும் ரெடி ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ நான் கூக்கியை தனியாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. வந்து தொலைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா கூக்கி நான் டேடி கூட தான் போவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறான். ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் நீங்களும் ரெடி ஆகிட்டு அவங்க கூட போகிறீங்க. 3 பேர் வெளில போகிறீங்க. ஒரு பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க்கு அங்கே தான் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அது எதுவும் வாங்கி கொடுக்குறாரு, நீங்கள் எதையுமே வாங்க மாட்டீங்க, நீங்கள் மூச்சு திருப்பிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா பரிதாபப்பட்டு நம்ம மேலே உங்களுக்கு ஒரு கேர் வருது. ஸோ இது வந்துட்டு நிஜம் கிடையாது. நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளை பிடிச்சிருந்தா தானே அது நிஜமான லவ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. பட் ஜிமினுக்கு உங்களை ஸ்டார்டிங்லேயே பிடிச்சிருந்துச்சு தானே, அது உங்களுக்கு தெரியல. ஸோ ஜிமினும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு உங்களை வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. அவருக்கு என்ன ரீசனே தெரியாமல் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணால் என்ன பிரயோஜனம்? ஆனால் அது அவருக்கு தெரியல. ஏதோ பண்ணி பார்க்குறாரு, ஏதோ ஃபிளிட்டெல்லாம் கூட பண்ணி பார்க்குறாரு. ஒன்றுத்துக்கும் அதாவது எதுக்குமே மசிய மாட்டேங்கிறீங்க. அவருக்கே டயர்டாயிடுச்சு. என்ன பண்ணாலும் இந்த பிள்ளைய கரெக்ட் பண்ண முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போது ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அத்தை மாமாவும் வராங்க. அதாவது ஜிமினோட அத்தை மாமா, உங்களோட அம்மா அப்பா அங்கே வந்திருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லவும், அது மாப்பிள்ளை தான் கூப்பிட்டாருமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே ஜிம்மில் திரும்பி முறைச்சி பார்க்குறீங்க. ஜிம் வந்துட்டு அது எல்லோரும் இருந்தால் ஹாப்பியாக இருக்கும்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு உங்களோட அம்மா அப்பா கூப்பிட வேண்டியது தானே அப்படின்னு நீங்கள் எப்படி முனகுறீங்க. ஸோ ஜிம் வந்துட்டு அவங்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, அதனால தான் கூப்பிடல. ஆண்டி உங்களை கூப்பிட்டது ஒரு குத்தமா, இங்கே பாருங்க உங்கள் பொண்ணை திட்டுறா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படியே குழந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ உங்களோட அம்மா அப்பா, என்ன ஒயன் எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் பேசுகிற, நாங்கள் வந்து உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அம்மா அப்படியெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லவும், ஜிமின் தான் ஷாக்குன்ட்டு, ஆண்டி உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப நாள் ஆச்சாம்மா, கூக்கி உங்கள் கூட விளாடணும்னு சொல்லி ஆசைப்பட்றான் அப்படின்னு சொல்லவும், ஐயோ என் பேரை என் கூட விளாட்னு ஆசைப்பட்றானா, ஆமாம் நாங்கள் கூப்பிட்டு போய்ட்டு அவனுக்கு எதாவது வாங்கி தரோம், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூக்கி அங்கேருந்து தனியாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம ஜிமினாவுக்கு சொல்லவா வேணும், அப்படியே சாரை கையிலேயே பிடிக்க முடியல, அப்படியே 2 டிக்கெட் எடுத்து உங்கள் முன்னாடி அப்படியே வீசிகிட்ருக்காரு. நீங்கள் என்னது அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு ஜிமினை பிடிச்சிருக்கும் ஸ்டார்டிங்லேயே. என்ன தான் உங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருந்தாலுமே அது 2 நாள் தான் உங்களுக்கு அந்த ஒரு பர்சன் மேலே ஒரு க்ரஷ்க்கு எதுவுமே இருந்திருக்காது. ஜஸ்ட்டு குக்கிக்காக மட்டுமே நீங்கள் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க அவங்கள. ஆனால் அவங்கள 3 டேஸில் இறந்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை, எந்த ஒரு பையன் மேலே அட்ராக்ஷனும் இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அது ஜிமின் மேலே தான். ஸோ அதனால் அவர் பண்ணுறதுனால கோபப்பட்டு வேணான்னு சொல்லவும் முடியல. அட் த சேம் டைம் இது வந்துட்டு நம்ம மேலே ஒரு அனுதாபத்தில் வந்த பாசம் அப்படிங்கிற மாதிரி அதை ஏற்றுக்கவும் முடியல. அப்படியே மிடில் ஆஃப் த ஸ்டேஜில் நீங்கள் நிற்கிறீங்க. ஆனால் இங்கே ஜிமின் வந்துட்டு சார் முடிவு பண்ணதாப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த டிக்கெட் அப்படியே முன்னாடி வீசிட்டே இருக்காரு. நீங்கள் திரும்ப என்ன எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கவும், அது வந்துட்டு நான்
பேசாமல் ஹனிமூனுக்கு டிக்கெட் புக் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆ அப்படின்னு நீங்கள் கேட்கவும், இல்லை அது இந்த டிக்கெட்டு வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்தாங்க ரோலர் கோஸ்டரில் போகிறதுக்கு, அதனால தான் என் போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. நான் வரல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட அம்மா அப்பா வராங்க. ஸோ கூக்கி வரான். மம்மி போயிட்டு வா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு கூக்கி சொல்லவும் உங்களோட அம்மா அப்பாவும் வழுக்க டைம் உங்களை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. ஸோ இங்கே ஜிமினுக்கு அப்படியே குஷியாக இருக்குது. அப்படியே உங்களை 2 பேர்த்து ஒரே சீட்டில் உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் நான் வேறு சீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லவும், ஏய் என்னது அங்கே பாரு வேறு பையன் உட்காந்துருக்கான், போயிட்டு அடுத்தவங்க கூட உட்காருவியா, மாப்பிள்ளை கூட உட்காரு, அதான் சேஃப் அப்படிங்கிறாங்க. சேஃப் இதுதான் எனக்கு இருக்கிறதுல பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேண்டாம் வெறுப்பாக உட்காந்துருக்கீங்க. அப்படியே அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. இங்கே ஜிமினுக்கு அப்படியே செம்ம பயம்தான். ஆனால் நீங்கள் கூட இருக்கவும் அவருக்கு அந்த பயமெல்லாம் போயிட்டு உங்களையே பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் வாழ்னு கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த சத்தத்தில் கூட அவர் பயமாக தான் என் கையை பிடிச்சிக்கோங்க ஏன் அப்படின்ட்டு கையை வேற நீட்டுறாரு. நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. ஐயோ இங்கே பாரு கீழே போகுது இங்கே பாரு வேணா முறைக்காத அப்படின்னு சொல்லவும் நீங்கள் அப்படியே கீழே பார்க்குறீங்க. மேலே நின்று சரணி கீழே போகுது. அவ்வளோதான் உங்களுக்கு ஐயோன்னு கத்திட்டு அப்படி ஜிமின் கையை நல்லா கெட்டியாக டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு இது போதுமே அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி மிதந்துட்டுருக்காரு. ஸோ இப்போது கத்திட்டு இருக்கிறாங்களே எல்லாருமே வாழ்னு கத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஒரு கொஞ்சம் ஸ்டேஜில் போய்ட்டு ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த இது கொஞ்சம் மேலே போயிட்டு அந்த ரோலர் கோஸ்டரை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அங்கேருந்து சரணு விடுறதுக்காக. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறப்போ அமைதியாக இருக்குது. எல்லோரும் என்ன ஆக போதோ எப்படி விட போகிறாங்களோன்னு பயத்தில் இருக்கிறப்போ இங்கே நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படியே கையில் அந்த பாக்கெட்டில் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுருப்பார் போல். அதை அப்படியே அள்ளி உங்கள் ஃபேஸில் தெளிக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கத்துறீங்க. ஸோ அவர் வந்துட்டு ஏன்னா ஐ லவ் யூ அப்படின்னு கத்துறாரு. ஸோ அந்த ரோலர் கோஸ்டர் இருக்கிற எல்லாத்துக்கும் அது கேட்குது. எல்லோரும் இருந்துட்டு சிரிக்கிறாங்க, கிளாப் பண்ணுறாங்க. 2 பேர்த்துக்கும் நல்ல பிளேஸ்ப்பா நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில பேர் சொல்கிறாங்க. ஸோ அப்படியே ஜிமின் அப்படியே அப்படி சொல்லிட்டு இருக்கவும் நீங்கள் அப்படியே முறைச்சிட்ருக்கீங்க. ஆனால் சட்டு நீங்கள் முறைக்க அதை லாக்கை எடுத்துட்டுறாங்க. ஸோ சர்ன்னு அந்த ரோலர் கோஸ்டர் கீழே வருது. மறுபடியும் 2 பேரும் பயங்கரமாக கத்தி இருக்கிறீங்க. ஒரு வழியாக அந்த ரைடெல்லாம் முடிஞ்சு கீழே இறங்கி வரும்போது நீங்கள் அப்படியே டெட் பாடி மாதிரி வரீங்க. ஸோ ஜிமின் தான் உங்களுக்கு தூக்கிட்டு வராரு. அவருக்கு வேறு ஒரே சிரிப்பாக இருக்குது. ஏன்னா நீங்கள் கத்திகிட்டே இருந்திருப்பீங்க பயந்து அப்படியே கத்திட்டு அவரை பிடிச்சி நல்லா ஒரு மாதிரி நான் டைட்டாக ஹக் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல. ஸோ அதெல்லாம் நினச்சி அவருக்கு சிரிப்பாக வருது. இப்போ அவர் கையில் வேறு இருக்கிறீங்க. நீங்கள் அப்படியே ஜாலியாக தூக்கிட்டு வந்துருக்கிறப்போ உங்களோட அம்மா அப்பா வந்து பார்த்துட்டு என்ன மயங்கிட்டாளா அப்படிங்கிறாங்க. ஐயா கிட்ட மயங்காத ஆள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உங்களோட அம்மா இருக்காங்களே மாப்பிள்ளை அவள் அந்த ரைடில் போயிட்டு மயங்கிட்டாளான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அது வந்துட்டு அப்படி தான் ஐயோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு கொஞ்சம் எம்பாரசிங்காக இருக்குது. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டாரு. ஸோ லைட்டாக கொஞ்சம் அவருக்கு ஆக்வர்டாக இருக்குது. இப்போ உங்களுக்கு லைட்டாக தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க, தண்ணி தெளிக்கிறாங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி கேராகவே இருக்குது. ரொம்ப கத்தி ஒரு மாதிரி கேர் ஆகிடுச்சு உங்களுக்கு. அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கவும் ஆனால் இங்கே நம்ம கூப்பிட்டு அங்கே போகணும் இங்கே போகணுன்னு அடம் பிடிக்கிறான். அதனால் உங்களோட அம்மா அப்பா வந்துட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஜிமின் உங்களை பார்த்துக்கிறாரு. இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கவும் அவர் தான் தண்ணியெல்லாம் உங்களுக்கு காட்டி விடுறாரு. நீங்கள் அப்படியே குடிக்கிறீங்க. தண்ணி கூட பிடிக்க முடியல, கையெல்லாம் நடுங்குது. உன்னை நம்பி வந்ததுக்கு நல்லா வச்சு செஞ்சுட்டல அப்படிங்கிற மாதிரியே அவரை முறைக்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு அப்படியே திருத்துன்னு முடிச்சுட்டு உங்களுக்கு தண்ணியெல்லாம் கொடுக்குறாரு. குடிச்சிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லவும் சரி வா போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உங்களை அங்கே கஃபே ஃபுட்டு இருக்கும்ல. ஸோ அந்த ஃபுட் ஏரியா இருக்கும்ல அங்கே கூப்பிட்டு போயிட்டு ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. உங்களால் அதை எடுக்கவே உங்களை கையெல்லாம் நடுங்குது ஒரு மாதிரி. ஏன்னா ரொம்ப நேரம் அந்த ரைட் போயிருந்துருக்கும். செம்ம பயமாக இருந்திருக்கும் உங்களுக்கு. ஆனால் கையெல்லாம் நடுக்குது. ஸோ ஜிமின் பார்த்துட்டு சிரிப்பாக வேறு இருக்குது. ஆனால் சிரிச்சா நீங்கள் முறைக்கிறீங்களா? அதனால் அப்படியே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்படியே சிரிப்பு அடக்கிட்டு நான் வேணா ஊட்டி விட்டா ஏன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு முறைச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த மயக்கத்தில் கூட நீ என்னை முறைக்கிறத மட்டும் கரெக்டாக பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரே எடுத்துகிட்டு சாப்பாட்டை ஆக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கிட்ட கொண்டு வந்துட்டுருக்காரு. ஸோ நீங்கள் வேறு வழி இல்லை அப்படியே ஆங்குறீங்க. அவர் ஊட்டி விட்டாரு. அப்படியே மென்னு முழுங்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு கொஞ்ச நேரம் அங்கேயே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு சரி ஓகே எவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பலான்ட்டு போகிறீங்க. கொஞ்சம் தூரம் நடந்திருப்பீங்க. ஆனால் உங்களால் முடியல. உங்களோட மம்மி டேடி அதுக்கப்புறம் கூக்கி 3 பேர் எங்கே போயிருக்கிறாங்க எந்த கடைசியில் இருக்கிறாங்கன்னே தெரியல உங்களுக்கு. அப்படி அவங்கள தேடலான்னு பார்த்தா ஃபோன் போக மாட்டேங்குது. அப்படியே தேடி தான் ஆகணும் போல். ஸோ அப்படியே அங்கங்கே தேடி பார்க்குறீங்க. அந்த இடத்துல நிறையா அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் நிறையா ஃபாரஸ்ட் மாதிரியெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பூந்து தேடிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நடக்க முடியல. அப்புறம் ஜிமின் தான் வந்துட்டு சரி ஓகே நான் வேணா பிகி பேக் தூக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை உப்பு கட்டி தூக்கிக்கிறாரு. ஸோ அப்படியே அவர் உங்களை உப்பு கட்டி தூக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் என்னவோ தெரியல உங்களுக்கு அவர்கிட்ட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா ஜிமின் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவர் உனக்கு இல்லாத உரிமையாகவும் என் கேளு என்ன வேணால் கேளு, அந்த வானத்தை கேளு, இந்த பூமியை கேளு, இல்லை அந்த நிலாவை கேளு, சூரியனை கேளு அப்படிங்கிறாரு. முதல்ல நான் சொல்கிறத கேளுடா அப்படின்னு நீங்கள் கடுப்பாயிட்டு பேசவும் எது டாவா அப்படின்னு பார்க்குறாரு.
இல்லை என்ன சும்மா நான் உனக்கு கேட்குட்டேன், நான் அதை கேளு இதை கேளுன்னு, உனக்கு நார்மலாகவே பேச வராதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இங்கே பாரு என்ன வாடா போடாங்கிற, ஒன்று வாடா பெரிய பையன் அப்படின்னு சொல்லவும், பெரிய பையனா அது பேச்சில் மட்டும்தானா, நடத்தையிலே இருக்கணும், சின்ன பையனோட மோசமாக நடந்துக்கிற நீ அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அது வந்துட்டு பையன்கிட்டையும் ஒய்ஃப்கிட்டையும் அப்படி தான் நடந்துக்கணும், மற்றவங்கக்கிட்ட பெரியவங்க மாதிரி நடந்துக்கிட்டால் போதும் அப்படிங்கிறாரு. என்ன ரொம்ப பாசம் உனக்கு குக்கியா மேலே ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு அவன் மேலே எனக்கு தெரியல ஏன்னு தெரியல, எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. சொன்னீங்க சரி ஓகே, உங்களுக்கு தான் என்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சொன்னீங்கல்ல உங்களோட அம்மா கிட்ட, அப்புறம் என்ன திடீர்னு இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் தயங்கிட்டே கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு இன்னும் நீ அதை தான் மனசில் வச்சுட்டே இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் மனசில் இருக்கிறதானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லவும், அது நான் ஒரு கோபத்தில் சொன்னேன், அது என் அம்மாவுக்கு எனக்கு வேறு ஒரு சண்டை, ஸோ அவங்க என்னை திட்டிடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டத்துக்காக நான் அந்த வேர்டு யூஸ் பண்ணேன். பட் டக்குன்னு நீ அங்கே வந்துட்டேன், அதை நான் எதிர்பார்க்கல, அது ஒன்று ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி அப்படிங்கிறாரு. சொன்னீங்க பரவாயில்ல, யாருக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்க போகுது, ஸோ உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு எதுக்கு நீ இந்த மாதிரி பேசுகிற, விடு அதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னீங்க அப்போது அத்தவங்கக்கிட்ட என்னை பற்றி எல்லா விஷயம் சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே, சிம்பத்தியில் தானே உங்களுக்கு மேலே லவ் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே உங்களை பார்க்குறாரு. சொன்னீங்க சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கவும், ஏய் லூசா நீ என்ன இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, அப்போ நீ அதனால தான் என்கிட்ட இவ்வளோ கோபமாக பேசுனியா, அதனால தான் எங்களோட சண்டை போட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அது வந்துட்டு ஆமாம், யாராவது பாவப்பட்டு லவ் பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், பைத்தியம் எனக்கு ஒன்று ஸ்டார்டிங்லேருந்தே பிடிக்கும், ஆனால் நீ தான் எப்போ பார்த்தாலும் சுடுசுடுனே இருப்ப, கோபமாகவே இருப்ப, கூக்கி கிட்ட திட்டிகிட்டே இருப்ப, அவனை திட்டியா என்ன திட்டியான்னு கூட எனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி நான் அவங்ககிட்ட பேசுறதான் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னீங்க நம்புகிற மாதிரி இல்லை. சொன்னீங்க இல்லைங்க ஜிமின் ப்ளீஸ் சமாளிக்காதீங்க, உங்களோட லைஃப்பை நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு டிவோர்ஸ் கூட கொடுத்துட்றேன், நான் என்னோடய பையனை கூட்டிகிட்டு நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன், நான் வந்துட்டு ஃபாரினுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன், ஸோ அங்கே வந்துட்டு எனக்கு இன்னொரு 3 வீக்கில் கிடச்சிரும், நான் கண்டிப்பாக இங்கேருந்து கிளம்பிடுவேன், என்னோடய குக்கியாகவே நான் கூட்டிகிட்டு போயிடுவேன், ஸோ நீங்கள் உங்களோட லைஃப்பை வேறு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இன்ன வரைக்கும் பாசமாக தூக்கிட்டு வந்தவர் அங்கேருந்து போத்தணும் அப்படியே கீழே விட்டுறாரு. நீங்கள் ஐயோ அம்மான்ட்டு விழுகிறீங்க, விழுந்துட்டு அப்படியே உங்களுக்கு முதுகெல்லாம் பிடிச்சிக்குது, இழுப்பெல்லாம் அதை என்ன சுளுக்கித்து அப்படி வந்துட்டு ஜிமின் அப்படிங்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு என்னடி விட்டு ஓவராக பேசிகிட்டே இருக்கிற, நானும் பார்க்குறேன் சும்மா 3 வாரம் தான் 1 மாதம் தான் என்ன நாள் எண்ணிட்டு இருக்கிறியா நீ அப்படின்னு கேட்குறாரு. சொன்னீங்க ஆமாம் நான் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், எனக்கு கிடைச்சா நான் போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு இங்கே பாரு நல்லா கேட்டுக்கோ, கூக்கி என்னோட பையன், அவன் என்னோட பையன், அவனை என்கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா உன் மேலே கேஸ் போட்டுருவேன், நல்லா யோசிக்கவே மாட்டேன், அப்புறம் பார்த்துக்கோ உன்னோட விருப்பம் தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொன்னீங்க அப்படியே ஷாக்கா ஜிமினியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்ன ஏன் அப்படி பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு. அவன் என்னோட பையங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அப்படியா எனக்கு எல்லா விஷயம் தெரியும் ஏன், சும்மா இது பண்ணிட்டு இருக்காத, இனிமேல் அவன் உன்னோட பையனும் இல்லை என்னோட பையனும் இல்லை நம்மளோட பையன், ஓகேவா இந்த மாதிரி நினச்சிக்கோ புரியுதா அப்படிங்கிறாரு. நீங்கள் எதுவுமே சொல்ல அப்படியே அமைதியாகவே இருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு இங்கே பாரு எனக்கு மேலே சிம்பத்தியில் லவ் வரல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, எனக்கு ஒன்று ஸ்டார்டிங்லேயே பிடிக்கும், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு, மற்றபடி அம்மா கிட்ட நான் எதனால் இந்த விஷயத்தை கேட்டேன் அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. நீங்கள் திருட்டு பையலே எங்கே பார்த்த நீ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் தப்பாலாம் பார்க்கலப்பா, அது எதாச்சியாக பார்த்தா அப்புறம் எனக்கு டவுட் வந்துருச்சு, அதனால அம்மா கிட்ட கேட்டேன், அதுக்கு முன்னாடியே எனக்கு ஒன்று சத்தியமாக பிடிக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமின் அப்படி சொல்கிறத நம்புறீங்க. ஸோ இப்போது நீங்கள் சரி ஓகே எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்கு தூக்கிட்டு போ, நடக்க முடியல பொத்துன்னு போட்டல லூசு பையலே அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமின்ட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களை அப்படி தூக்கிட்டு போகிறாரு. இதை தூரத்தில் இருக்கிற நம்மளோட கூக்கி பார்த்துறான். ஸோ பார்த்துட்டு டேடி நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு கத்துறான். ஸோ அவனும் உங்களை தான் தேடிட்டு இருந்திருப்பான் போல். அப்படியே அவன் கத்துறதை கேட்டுட்டு 2 பேரும் அப்படி பார்க்குறீங்க. ஸோ அப்படி குழந்தை அவ்வளோ அழகாக ஓடி வரான். ஓடி வந்துட்டு என்னையும் தூக்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஜிமின் வந்துட்டு உங்களை பின்னாடி பிக்கி பேக்கும் அவனை முன்னாடி அந்த கோலா மாதிரி தவிக்கும்ல, ஸோ அந்த மாதிரி அவன் அப்படி முன்னாடி அவன் கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ ஜிமின் அப்படி இவங்க 2 பேர்த்தையும் அழகாக தூக்கிட்டு அந்த பார்க்கில் நடந்து போயிட்டுருக்காரு. இதை
பின்னாடி இருந்து உங்களோட அம்மா அப்பா பார்த்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியில் அந்த டீயர்ஸ்லாம் வரல. ஸோ அந்த மாதிரி ஹாப்பி டீயர்ஸாக வருது. அப்படியே முன்னாடி போயிட்டு இருக்கிறவங்க 3 பேரையும் பார்த்து அவங்க சிரிச்சுட்டு ஹாப்பியாக இருக்காங்க. இந்த பக்கம் நீங்கள் 3 பேரும் அப்படியே கதை பேசிட்டு அந்த பார்க்கில் நடந்து போயிட்டுருக்கிறீங்க. அதாவது ஜிம்மின் நடக்கிறாரு, நீங்கள் 2 பேரும் ஜிம்மின் மேலே கொல்லா மாதிரி தாவிட்டு இருக்கிறீங்க. ஓகே டே, ஸோ இந்த ஸ்டோரி நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹாப்பி என்டிங் தான். இன்றைக்கி கமெண்ட் வந்துட்டு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ சீனியரோட கமெண்ட் வந்துருந்துச்சு. சீனியரே ஹாய், எங்கே நீங்கள் இதுக்கு மேலே கமெண்ட் பண்ணவே மாட்டீங்களோ ஜூன் வரைக்கும் நினச்சி பயந்துட்டேன். பரவாயில்ல கமெண்ட் பண்ணிக்கிறீங்க, அதுவும் லாங் கமெண்ட். தேங்க்யூ, லவ் யூ சராங்கே. ஓகே சீனியரே, அப்புறம் ஊருக்கு போயிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? எல்லா பசங்க கூட விளையாடுறீங்களா? எப்படி இருக்காங்க எல்லாருமே? ரொம்ப சேட்டை பண்ணுறாங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன? நீங்கள் எனக்கு அந்த நேத்தோட ஸ்டோரி பற்றி சொன்னீங்களே, ரொம்ப தேங்க்யூ. சீனியர்னா எப்போவுமே சீனியர் தான், ஓகேவா சீனியரே? அப்புறம் எல்லாமே ஓகே, ஆனால் கொஞ்சம் ரொமான்டிக்காக சீன் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொன்னீங்களே. ஓ, மேடம்க்கு ரொமான்டிக் சீன் வேணுமா? சீனியரே சாரி, ஐம் an anti romantic. கோச்சிக்காதீங்க சீனியரே, எனக்கு அந்த ரொமான்டிக்கே வரமாட்டேங்குது. நான் என்ன பண்ணேன்? அந்த பாட்டுக்கு ஃபஸ்ட் லைன் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், செகண்ட் லைன் கொரியன்ல. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நான் அதை விட்டு ரொம்ப தூரமாக ஓடி போக தான் நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? அதுதான். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ரொமான்டிக் வரமாட்டேங்குதுங்க சீனியரே. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து அதான் ரொம்ப டீப்பாக யோசிச்சிடாதீங்க, எனக்கு பேசிக்கே வராது ஒழுங்கா, ஓகே? ஸோ ட்ரை பண்ணுறேன் சீனியருக்காக. தென் ராகவிடியர், உங்களோட கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் நான் இப்போவும் பேசுவேன், ஏன்னா நான் மிஸ் யூ ராகவிடியர். தேங்க்யூ. அப்புறம் வேறு என்ன சொல்லணும் ராகவிடியர்? நிறையா சொல்லணும், ஆனால் எல்லாத்தையும் கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணிட்டேன்னா இப்போ என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு இன்றைக்கி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப இவ்வளோ நேரம் டைம் கிடைக்கும்னு தெரிஞ்சுதான் நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது பதிலாக இங்கே ரிப்ளை பண்ணியிருந்திருப்பேன். சரி, ஓகே ராகவிடியர், ஹாப்பியாக இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்கள்ல இந்த டைட்டில் வந்துட்டு எல்லாத்துக்குமே போடுமா, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கள்ல. ஸோ அதனால தான் போட்டிருக்கேன், நீங்கள் கொடுத்த தைரியத்தில் தான் போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் ஒரு 500க்கு மேலே வியூஸ் வந்துச்சு. சரி ஓகே, அப்படின்னா இந்த டைட்டில் கூட பார்ப்பாங்க போல், பிடிக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே பாய்ஸ்க்கு தான் செகண்ட் மேரேஜ்னால் ஓகேம்பாங்க, உமன்ஸ்க்கு அப்படிங்கிறப்ப எப்போவுமே ஒரு அடி யோசிப்பாங்க, யாராக இருந்தாலுமே டக்குன்னு யோசிப்பாங்க. ஸோ இதுக்கு மேலே இந்த சொசைட்டி இந்த மாதிரி இருக்காது அப்படிங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம இப்போ இருந்தே பழக்கப்படுத்தணும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதனால தான், ஓகேவா? நீங்கள் எனக்கு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்குறீங்க ராகவிடியர், அது எப்படி தான் எனக்கும் தெரியல. ஆனால் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்குது. தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் வந்துட்டு சதீஸ்வரி டியர், ஹாய் அக்கா, ஜேகேஎஃப்எஃப் கண்டிப்பாக இந்த டைட்டில் ஜேகேக்கு போடுங்களா? ஸோ நாளைக்கு நான் ஜேகேக்கு தான் நேற்று போட்டேனே. ஓகே, நான் கண்டிப்பாக வேறு ஏதாவது டைட்டில் வேணாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். தேங்க்யூ டியர். நெக்ஸ்ட்டு வந்துட்டு தமிழ் செல்வன் ஐடி. டியர் உங்கள் பேர் என்ன? ஹாய் சிஸ் நைஸ்ன்னு நான் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ டியர், தேங்க்யூ. உங்கள் பேர் என்ன? அடுத்து வந்துட்டு ஆர்மி கேர்ள் டியர். ஹாய் டியர், எப்படி இருக்கீங்க? வயனோட போல்ட்னஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தேங்க்யூ டியர், லவ் யூ சராங்கே. சீனியரே இன்னொரு கமெண்ட் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் அந்த அன்லவிங் ஹஸ்பண்ட் தேவுப்பாவோட ஒன் ஷாட்டுக்கு? என்ன ட்விஸ்ட்டு கொடுக்குறது ஜூனியர் தானா? சீனியரே ஆக்சுவலாக நான் அந்த ஸ்டோரி சொன்னதுக்கப்புறம் அதை நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னா அவ்வளோக்கு எனக்கு ஞாபகம் இருக்காது, மறந்து போயிடும். அதோட ஸ்டோரியில் என்ன முழுசாக என்னங்கிறது ஞாபகம் எனக்கு சாரி, எனக்கு மறந்து போச்சு, கோச்சிக்காதீங்க. ஆனால் நீங்கள் ஃபுல்லாக அதை எடுத்துக்க சொன்னீங்கல்ல, அப்போ லைட்டாக கொஞ்சம் ஞாபகம் வருது. உங்களுக்கு வந்துட்டு ஜேகேவை அடித்தது சந்தோஷமாக இருக்குதுல்ல? ஆனால் பாவம் ஜேகே, இருந்தாலும் அவரோட ஃப்ரெண்டு இல்லையா, அடித்தது தப்பு இல்லைப்பா, ஓகேங்களா? ஓகே சீனியரே. அண்ட் என்னால் ரொம்ப நேரம் இதுக்கு மேலே பேச முடியாது, ஏன்னா 9 மணி ஆயிடுச்சு, எங்கள் அம்மா வெளியே உட்காந்துருக்காங்க, அடுத்து கத்துறதுக்குள்ள நான் ஓடணும். டட்டா பாய். அடுத்து ராஜலக்ஷ்மி டியர், ஹாய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? டியர் உங்களுக்கு வந்துட்டு 1 or 2 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு ஒன் ஷாட்டா? கண்டிப்பாக நான் லீவ் டேஸில் இருக்கப்போ உங்களுக்கு அதே டைமிங்கில் போடுறேன். இன்கேஸ் எனக்கு லீவ் டேஸில் இல்லாத டைமில் நான் அதை ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 3/4 மணி நேரம் 1 hourக்குள்ளே ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப நேரம் உட்காந்து பேச முடியறதில்ல, டைம் இருக்கிறதில்ல, அதனால ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு லீவ் டேஸில் அந்த ஒன் ஷாட்டை போட ட்ரை பண்ணுறேன். அப்படியே டைம் இல்லைனா கூட உங்களுக்கு நான் அந்த ஒன் ஷாட்டை கண்டிப்பாக போட்டுறேன், ஓகேங்களா? தேங்க்யூ டியர், லவ் யூ சராங்கே. ஓகேங்க டியர். ஸோ இப்போ நான் படிக்கிறப்ப இவ்வளோ கமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. யாராவது கமெண்ட்டு விட்டுருந்தா கூட ப்ளீஸ் என்னை மன்னிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த கமெண்ட் காட்டுறப்ப நான் கண்டிப்பாக படிச்சிடறேன், இல்லைனா ரிப்ளை கூட பண்ணிடுறேன், ஓகேங்களா? ஸோ டட்டா டியர், பாய், லவ் யூ சராங்கே.